மெயின்டெனன்ஸ்னா எப்படி பண்ணணும், ஸ்பேர்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு. மெயின்டெனன்ஸ்ல நம்ம வந்து ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம். ஒன்று என்ன பார்த்தோம்னா இது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அடுத்தது ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம். ஓகே, இதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம். தெரியாமல் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னு பார்த்தோம். 3 டைப் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம். ஒன்று பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், இன்னொன்று வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், அண்ட் லாஸ்ட்டாக வந்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஓகே ஓகே, பரவாயில்ல. ஸோ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஒன்று வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் மிஷினரி வந்து எப்பப்போ பண்ணணும், எப்போ ஆப்டிமலாக இருக்கும், எப்போ ரீப்ளேஸ் பண்ணால் ஆப்டிமலாக இருக்கும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். எப்போவுமே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த சம்முக்குள்ளே போனோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 1 வந்து நம்ம போட்டோம். இல்லஸ்ட்ரேஷன் 1ல வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். இதை எக்ஸா வச்சுக்கிட்டு இதை ப்ராபபிலிட்டியாக வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சோம். ஸோ எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ பிரேக் டவுன்ஸ் நடக்கும்னு பார்த்துட்டு இப்போ ஒரு பிரேக் டவுனுக்கான காஸ்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. அது கூட மல்டிப்ளை பண்ணி நம்ம பிரேக் டவுன் காஸ்ட் வந்து கண்டுபிடிச்சோம். இந்த சம் வந்து எடுத்து போட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த சம்மும் நம்ம போட்டோம். இல்லஸ்ட்ரேஷன் 2வும் போட்டோம். இல்லஸ்ட்ரேஷன் 2ல வந்து அவங்க பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ரெண்டுமே கொடுத்துட்டு ஸோ விச் இஸ் த பெனிஃபிஷியல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம இதை வந்து போட்டு பார்த்துட்டு பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக ஒரு கால்குலேஷன் போட்டோம். அதே மாதிரி ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கு தனியாக போட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணி விச் ஒரு ஸ்லோவர்னு சொல்லிட்டு அதான் பெஸ்ட்டுன்னு சொன்னோம். ஸோ ப்ரிவென்டிவ் தான் பெஸ்ட்டுன்னு வந்துச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 3 பார்ப்போம். ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் 2 இல்லஸ்ட்ரேஷன் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். இல்லை நான் இல்லஸ்ட்ரேஷன் 3 இப்போ ஆரம்பிக்க போகிறேன். நேற்று நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் 2 இல்லஸ்ட்ரேஷன் கிளியர்னா நான் இல்லஸ்ட்ரேஷன் 3 இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 3. இல்லஸ்ட்ரேஷன் 3ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்தியன் எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா டிவி செட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. அந்த டிவி செட்ஸ்ல வந்துட்டு அவங்க பிக்சர் டியூப் டெஸ்டிங் வந்து பண்ணி பார்க்குறாங்க. அந்த டிவி வந்து சேல் பண்றதுக்கு முன்னாடி பிக்சர் டியூப் வந்து டெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா, அந்த டிவியில் இன்சர்ட் பண்ற பிக்சர் டியூபை டெஸ்ட் பண்றாங்க. ஸோ எவ்வளோ ஹார்ஸ் டெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 2000 ஹார்ஸ் வந்து டெஸ்ட் பண்றாங்க. இந்த 2000 ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணதில் அவங்களுக்கு வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் டெஸ்ட் டியூப் வச்சு பண்ணாங்க, பிக்சர் டியூப் வச்சு பண்ணாங்க அப்படின்னா ஒரு 100 பிக்சர் டியூப் வந்து சாம்பிளுக்கு எடுத்துட்டு அந்த 2000 ஹார்ஸ் வந்து ரன் பண்ண வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சாம்பிளுக்கு ஒரு 100 டியூப் மட்டும் பிக்சர் டியூப் மட்டும் எடுத்து அதை 2000 ஹார்ஸ் ரன் ஆக வச்சு அதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க குவாலிட்டி டெஸ்ட்டுக்கு. அந்த குவாலிட்டி டெஸ்ட் பண்ணதில் 2000 ஹார்ஸ் நடந்த டெஸ்ட்டில் 2 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேவா, இது வந்து அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸ். ஸோ 100 டியூப்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணாங்க 2000 ஹார்ஸ்க்கு. அந்த 100 டியூப்ல 2 டியூப் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த குவாலிட்டி டெஸ்ட்ல 2 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அது எப்போ ஃபெயில் ஆச்சு அந்த மாதிரி எந்த டீட்டெயில்ஸும் அவங்க தரல. ஸோ நம்ம அந்த ஆவரேஜ் டைம் தான் எடுத்துக்குவோம். ஓகேவா, அந்த 2000 ஹார்ஸ் நடந்துட்டு இருக்குன்னா அதில் நடுவில் 1000th ஹார்ல அது வந்து ஆயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மிடில் ஆஃப் த டைம் எடுத்துக்குவோம், மீன் மாதிரி எடுத்துக்குவோம். ஓகேவா, ஸோ அந்த மீன் டைம் தான் நம்ம இங்கே எடுத்துக்குவோம். ஏன்னா அவங்க எந்த டைம் வந்து ஃபெயில் ஆகுதுன்னு சொல்லலை, எத்தனை ஹார் கழிச்சு ஃபெயில் ஆகுதுன்னு நீங்கள் சொல்லலை. ஸோ அவங்க ஜென்ரலாக ஃபெயில் ஆயிருக்குன்னு சொன்னதுனால நம்ம வந்து ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். இது வந்து இந்த 2000 ஹார்ஸ் ரன் ஆனதுல ஒரு 1000th ஹார்ல ஃபெயில் ஆயிருக்கும். தட் இஸ் மீன் மிடில் ஆஃப் த ஹார்ஸ், மிடில் ஆஃப் த டைம்ல வந்து ஃபெயில் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா, அதுக்கப்புறம் என்னன்னா if the average usage of the TV by the customer is 4 hours a day and if 10,000 TV sets were sold, then in 1 year how many tubes are expected to fail? மேல ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டாங்க. கீழே வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு நாளைக்கு 4 ஹார்ஸ் வந்து டிவி யூஸ் பண்றாரு. அப்படி 4 ஹார்ஸ் டிவி யூஸ் பண்றாரு அப்படின்னா
ஒரு வருஷத்துல எவ்வளோ டிவிஸ் வந்து ஃபெயில் ஆகும் இஃப் 10,000 டிவிஸ் வேர் சோல்டு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வருஷத்துக்கு நம்ம 10,000 டிவிஸ் விற்றோம் அப்படின்னா 1 இயர்ல எவ்வளோ டிவிஸ் வந்து நமக்கு ஃபெயில் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மீன் டைம் பிட்வீன் த ஃபெயிலியர்ஸ்னு கேட்குறாங்க. ஸோ மீன் டைம் பிட்வீன் த ஃபெயிலியர்ஸ்னு ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு ஃபெயிலியருக்கும் இன்னொரு ஃபெயிலியருக்கும் நடுவில் என்ன டைம் இருக்கு, அப்ராக்சிமேட்டா ஆவரேஜா எனக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குது, ஒரு ஃபெயிலியருக்கும் இன்னொரு ஃபெயிலியருக்கும் நடுவில் ஆவரேஜா எவ்வளோ டைம் இருக்குன்னு தான் மீன் டைம் பிட்வீன் த ஃபெயிலியர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே எப்படி கம்ப்யூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எவ்வளோ ஹார்ஸ் ரன் ஆகுதுன்னு எடுத்துட்டோமோ 2000 ஹார்ஸ் வந்து ரன் ஆச்சு. எவ்வளோ டியூப்ஸ்? 100 டியூப்ஸ். அப்போ அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேவா? டியூப் ஹார்ஸ் நமக்கு வேணும். ஸோ எவ்வளோ டியூப் எவ்வளோ ஹார்ஸ் ரன் ஆயிருக்கு. அப்போ டோட்டல் ஹார்ஸ் வேணுமா? ஒரு டியூப் 2000 ஹார்ஸ் ரன் ஆயிருக்கு அப்படின்னா 100 டியூப்ஸ் எவ்வளோ ஹார்ஸ் ரன் ஆயிருக்கும்? 100 இன்டூ 2000 போடுவோமா? அதான் 2 லேக் ஹார்ஸ். 2 லேக் ஹார்ஸ் வந்துட்டு டோட்டல் ரன்னிங் டைம், நம்ம டெஸ்டிங் டைம் வந்து 2 லேக் ஹார்ஸ். ஓகே, டோட்டல் டெஸ்டிங் டைம் வந்து நமக்கு 2 லேக் ஹார்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஒரு டியூப் வந்து 2000 ஹார்ஸ் டெஸ்ட் பண்றோம் அப்படின்னா 100 டியூப்ஸ் வந்து 2 லேக் ஹார்ஸ்க்கு டெஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க? அந்த 2 லேக் ஹார்ஸ் டெஸ்ட் ஆனதுல 2 டியூப்ஸ் மட்டும் ஃபெயில் ஆச்சு. கரெக்டா? அந்த 2 டியூப்ஸ் எப்போ ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லி நான் ஒரு அசம்ஷன் சொன்னேன். ஒரு ஆவரேஜ் பீரியட்ல அது ஃபெயில் ஆயிருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? அங்கே டைம் எதுவும் மென்ஷன் பண்ணாதனால ஒரு 2000 ஹார்ஸ் ரன் ஆகுது அப்படின்னா ஒரு 1000th ஹார்ல லைக் மிடில் ஆஃப் த ஹார் 2000/2 பண்ணுவோம் ஆவரேஜ் டைம். ஸோ இந்த 1000th ஹார்ல அது ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம அசம்ஷன் எடுத்துக்குவோம். அப்போ ஒரு டியூப் வந்து 1000 ஹார்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு. அப்போ 2 டியூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2000 ஹார்ஸ் லாஸ் ஆயிருக்குமா? அந்த 2 டியூப்னால நமக்கு 2000 ஹார்ஸ் லாஸ் ஆயிருக்குமா? ஒரு டியூப்னால நமக்கு 1000 ஹார்ஸ் வந்து லாஸ் ஆகுது. அப்போ 2 டியூப்ஸ் சேர்க்கும் போது 2000 ஹார்ஸ் லாஸ் ஆகும்ல. ஸோ 2000 ஹார்ஸ் வந்து லாஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த 2 லேக் ஹார்ஸ்ல 2000 ஹார்ஸ் வந்து லாஸ் ஆயிருச்சு. இப்போ ப்ரொடக்டிவா எவ்வளோ ஹார்ஸ் ரன் ஆயிருக்கு? 1,98,000 ஹார்ஸ் தானே டியூப்ஸ் ரன் ஆயிருக்கு. ஸோ 2 லேக்ல 2000 ஹார்ஸ் வந்து ஃபெயிலியர்னால லாஸ்ட் ஆயிருச்சு. அந்த டைம் வந்து வேஸ்ட் ஆயிருச்சு. ஸோ 2 லேக்ல 2000 மைனஸ் பண்ணோம்னா வில் கெட் 1,98,000. இந்த 1,98,000 தான் எஃபெக்டிவ் டெஸ்டிங் டைம். ஸோ இந்த 1,98,000ல 2 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. ஓகேவா? இப்போ ஒரு டிவி பிக்சர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, பிக்சர் டியூப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது வந்து 1,98,000 ஹார்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா அது ஃபெயில் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து 2. ஸோ 1,98,000 ஹார்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா 2 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். இதான் இங்கே கான்செப்ட். ஓகேவா? 2 டியூப் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. எவ்வளோக்கு ஃபெயில் ஆயிருக்கு? 1,98,000 ஹார்ஸ்க்கு ஃபெயில் ஆயிருக்கு. அப்போ அதுக்கு ப்ராபபிலிட்டி போடலாமா? ப்ராபபிலிட்டி போட்டோம் அப்படின்னா 2 அவுட் ஆஃப் 1,98,000. இப்போ 2 டிவைடட் பை 1,98,000 வருமா? அதான் வந்து ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி. கரெக்டா? இப்போ இந்த டியூப் ஃபெயில் ஆகணும் அப்படின்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 1,98,000ல 2 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். 1,98,000 ரன் ஆச்சுன்னா 2 டியூப்ஸ் ஆகும். யாரோ அன்மியூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து 1,98,000 ஹார்ஸ் ரன் ஆச்சு அப்படின்னா 2 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். இதான் அந்த கான்செப்ட். அப்போ 2 டிவைடட் பை 1,98,000 தான் நமக்கான ப்ராபபிலிட்டி. இது நமக்கு ப்ராபபிலிட்டி. அப்போ 1 இயர்ல எவ்வளோ ஃபெயிலியர் ஆகும் அவங்க கேட்குறாங்க. 1 இயருக்கு எவ்வளோ டியூப் சேல் பண்ணாங்க? 10,000 டியூப் சேல் பண்ணாங்களா? 10,000 டியூப் சேல் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் அது ரன் ஆகும்னு சொல்றாங்க? 4 ஹார்ஸ் ரன் ஆகும்னு சொல்றாங்களா ஒவ்வொரு டியூப்பும்? டோட்டலாக 10,000 டியூப் சேல் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொரு நாளும் 4,000 ஹார்ஸ் ரன் ஆகும். அப்போ 365 டேஸ்க்கு எவ்வளோ ஹார்ஸ் ஆகும்? அப்போ 365 இன்ட்டு 4ன்னு போடுவோமா? இப்போ டோட்டல் ஹார்ஸ் கிடைக்கணும்ல. ஒரு நாளைக்கு 4,000 ஹார்ஸ் ரன் ஆகுது அப்படின்னா 365 டேஸ்க்கு எவ்வளோ ஹார்ஸ்ன்னு பார்ப்போம். இப்போ 365 இன்ட்டு 4 போடுவோம். அது வர ஆன்சர் கூட 10,000 டியூப் சேல் பண்ணுறோமா, 10,000 டிவி சேல் பண்ணுறோமா, இப்போ இன்ட்டு 10,000 பண்ணிட்டு அதுக்கான ப்ராபபிலிட்டி இங்கே கம்ப்ளீட் பண்ணோம். 2/1,98,000 தான் ப்ராபபிலிட்டி ஃபெயிலியருக்கு. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ டியூப்ஸ் ஃபெயிலியர் ஆகும் நமக்கு கிடைக்கும். இப்போ 2/1,98,000 போட்டோம்னா நமக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ப்ராபபிலிட்டி வச்சுக்கோங்க. இன்டூ 10,000 டியூப்ஸ், அது எவ்வளோ ஹார்ஸ் ரன் ஆகுது? 4 × 365 ஹார்ஸ் ரன் ஆகுது. இப்போ 4 × 365 இவ்வளோதான். ஓகேவா? இப்போ 1,48,000 டியூப்ஸ் கிடைக்கும். ஸோ வந்து 10,000 டியூப்ஸில் 10,000 டியூப்ஸில் 148 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். இதான் கான்செப்ட். ஓகேவா? ஒரு வருஷத்தில் 10,000 டியூப் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அதில் 148 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். அப்ராக்சிமேட்டா 147.47 வரும். அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறாங்க 148 டியூப்ஸ். இது வரைக்கும் கிளியரா?
எவ்வளோ ஃபெயிலியர் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கிளியரா? ஏதாவது டவுட் இருக்கா இது வரைக்கும்? எப்படி நம்ம 148 டியூப்ஸ்ன்னு கண்டுபிடிச்சோம்னு ஓகேவா? ஓகே. ஓகே. டோட்டல் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட்லேருந்து சீக்கிரம் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எவ்வளோ ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணுறாங்க? 2000 ஹார்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு பிக்சர் டியூபை 2000 ஹார்ஸ் வந்து டெஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ பிக்சர் டியூபை டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா 100 பிக்சர் டியூபை டெஸ்டிங் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பிக்சர் டியூபுக்கு 2000 ஹார்ஸ்னா 100 பிக்சர் டியூபுக்கு எவ்வளோ ஹார்ஸ் வரும்? 2 லேக் ஹார்ஸ் வருமா? 2000 இன்டூ 100 2 லேக் ஹார்ஸ் வருமா? ஸோ டோட்டல் டெஸ்டிங் ஹார்ஸ் கிடச்சிருச்சா? 2 லேக் ஹார்ஸ். அதில் எவ்வளோ ஹார்ஸ் வந்து நமக்கு லாஸ்ட் ஆயிருக்கு? இந்த மாதிரி ஃபெயிலியர்னால நமக்கு எவ்வளோ ஹார்ஸ் வந்து லாஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எவ்வளோ டியூப்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு? 2 டியூப்ஸ் ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, 2 டியூப்ஸ் ஃபெயில் டியூரிங் விச் 2 டியூப்ஸ் ஹவ் பீன் ஃபெயில்ட் அப்படின்னு சொல்லி 2 டியூப் வந்து ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம ஒரு டியூபுக்கான டெஸ்டிங் ஹார் வந்து 2000 ஹார்னு எடுத்துக்கிறோம்ல. அப்போ இங்க எத்தனை ஹார் கழிச்சு அது ஃபெயில் ஆகுதுன்னு அவங்க சொல்லலை. அப்போ நீங்க இங்க ஒரு அசம்ஷன் என்ன எடுப்போம் அப்படின்னா, இது வந்து மொத்த 2000 ஹாருக்கும் ரன் ஆகி ஃபெயில் ஆகாம ஒரு ஆவரேஜா எடுத்துக்கணும். 2000 ஹார்ஸ்ல ஒரு 1000 ஹார்ஸ் ரன் ஆயிருக்கு, 1000 ஹார்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருச்சு. ஸோ ஆவரேஜா எடுத்துக்கோம். 2000 டிவைட் பை 2ன்னு போட்டுக்கோம். ஸோ 2000 ஹார்ஸ்ல ஒரு 100 ஹார்ஸ், சரி 1000 ஹார்ஸ் வந்து அந்த டியூப் ரன் ஆயிருச்சு. பேலன்ஸ் இருக்கிற 1000 ஹார்ஸ் வந்து அது ரன் ஆகல, ஃபெயில் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷன் எடுத்துக்குவோம். ஏன்னா எப்போ ஃபெயில் ஆச்சுன்னு அவங்க சொல்லலை. இவ்வளோ ஹார்ஸ் கழிச்சு தான் ஃபெயில் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எந்த டீட்டெயில்ஸும் மென்ஷன் பண்ணாததுனால நம்ம இந்த 2000 ஹார்ஸோட ஆவரேஜ் எடுத்து 1000 ஹார்ஸ்னு வச்சுக்கிறோம். ஸோ ஒரு டியூபுக்கு 1000 ஹார்ஸ் ஃபெயிலியர் டைம்னா 2 டியூப்ஸ்க்கு பார்க்கும்போது 2000 ஹார்ஸ் ஃபெயிலியர் டைம் ஆகுமா? 1000 + 1000 2000 ஹார்ஸ் ஃபெயிலியர் டைம் வருமா? அப்போ டோட்டல் ஃபெயிலியர் டைம் வந்து 2000ன்னு வச்சுக்குவோம். அப்போ டோட்டல் டெஸ்டிங் டைம் வந்து 2 லேக்ல 2000 இன்டூ 100 பண்ணி 2 லேக் போட்டோம்ல. 2 லேக்ல 2000 வந்து ஃபெயிலியர் டைம். கரெக்டா? யூஸ் இல்லாத ஃபெயிலியர் டைம். அப்போ 2 லேக்ல 2000 எடுத்துடணும்ல. அப்போ 1,98,000 தானே நமக்கு ஆக்சுவல் டெஸ்டிங் டைம். ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ண டைம் வந்து 1,98,000 தான், 2 லேக் கிடையாது. அந்த 2 லேக்ல வந்து 2000 ஹார்ஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சு, ஃபெயிலியர்னால லாஸ் ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கிறோம். அப்போ 1,98,000 ஹார்ஸ் கிடைக்கும். ஸோ 1,98,000 ஹார்ஸ் டெஸ்ட் பண்ணதில் எவ்வளோ டியூப்ஸ் ஃபெயில் ஆயிருக்கு அப்படின்னா 2 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆயிருக்கு. கரெக்டா? அப்போ 2 டிவைடட் பை 1,98,000 தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் வந்து 2 டிவைடட் பை 1,98,000. 1,98,000 ஹார்ஸ் ஓடுச்சுன்னா 2 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆகும். இப்போ 2 டிவைடட் பை 1,98,000 தான் ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த ப்ராபபிலிட்டி நமக்கு கிடைச்சிருச்சு. இது வந்து எவ்வளோ டிவி செட்டுக்கு? இது வந்து ஒரு டிவி செட்டுக்கு. அப்போ 10,000 டிவி செட் சேல் ஆயிருக்கா? அந்த வருஷத்துல 10,000 டிவி செட் வந்து சேல் ஆயிருக்கு. அப்போ இன்டூ 10,000 பண்ணணும். அப்புறம் நம்ம இந்த 1,98,000ங்கிறது ஹார்ஸ் தானே. அப்போ நமக்கு இங்கேயும் ஹார்ஸ் வேணும். அப்போ ஹார்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 ஹார்ஸ் அப்படின்னா 365 டேஸ்க்கு எவ்வளோ ஹார்ஸ்ன்னு பார்ப்போம். இப்போ 4 இன்டூ 365 வருமா? அப்போ இன்டூ 4 இன்டூ 365. அப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 148 வந்துடும். ஓகேவா? 2 டிவைட் பை 1,98,000 தான் ப்ராபபிலிட்டி. 2 divided by 1,98,000 into number of items, number of TV sets, 10,000 TV sets into hours. Hours தான் வந்து 4 into 365. ஓகே, இது எல்லாத்தையும் ஒட்டுக்கா மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 147.47 வரும். அது அப்ராக்சிமேட்டாக 148 டியூப்ஸ்னு வச்சுக்குவோம். ஓகேவா? இப்போ இந்த 148 டியூப்ஸ் ஓகேவா? ப்ராபபிலிட்டி 2000 தானே எடுக்கணும் YV. ஓகே, நீங்கள் 2000 எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் 2000 எடுத்துக்கிறீங்க. அப்போ 2000 டிவைடட் பை 1,98,000 போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ராபபிலிட்டி கிடைக்குமா? அந்த ப்ராபபிலிட்டி வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ என்ன ப்ராபபிலிட்டி வரும்? 0.101010 வரும். இப்போ 0.101010.
ஒரு நிமிஷம் இருங்க. இங்க ஒரு ஒண்ணு. ஓகே. நம்ம ஏன் வந்து 2/1,98,000 எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீங்க இன்னொரு மாரி யோசிக்கோங்க இத. இத எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப வந்து மொத்தம் இந்த 2 டியூப்ஸ் ஃபெயில் ஆகுது கரெக்ட்டா? இந்த 2 டியூப்ஸ் வந்து ஃபெயில் ஆகுது. அது ஃபெயில் ஆகுறதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹார்ஸ் ரன் ஆயிருக்கும்னா, நம்ம இங்க பார்த்த கணக்கு வந்து இங்க வந்து 1000 ஹார்ஸ் டெஸ்டிங்ல பார்த்தோம். கரெக்ட்டா? இங்க வந்து 1000 ஹார்ஸ் வந்து டெஸ்டிங்ல வந்து லாஸ் ஆயிருக்கும்னு பார்த்தோம். பட் இப்போ அது டெஸ்டிங் ஆகாம டைரக்ட்டா சேல்க்கு போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்ப என்ன பண்ணியிருப்போம்? இப்ப நம்ம அத டெஸ்ட்டுக்கு அனுப்பாம டைரக்ட்டா சேல்க்கு அனுப்பியிருந்தோம் அப்படின்னா, அது ஒரு நாளைக்கு 4 ஹார்ஸ் ரன் ஆயிருக்குமா? கரெக்ட்டா? அது ஒரு நாளைக்கு 4 ஹார்ஸ் ரன் ஆயிருக்குமா? அப்ப 365 டேஸ் இன்டு 4. ஸோ டோட்டலா 1460 ஹார்ஸ் அது ரன் ஆயிருக்குமா? ஸோ 4 இன்டு 365 போட்டு பாருங்களேன். இப்போ அது வந்து டெஸ்டிங் பண்ணாம நம்ம டைரக்ட்டா சேல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, எவ்வளோ ஹார்ஸ் ரன் ஆயிருக்கும் அப்படின்னா, 4 இன்டு 365 ஹார்ஸ் அது வந்து ரன் ஆயிருக்கும். அப்போ 1416 ஹார்ஸ் வந்து அது ஓடியிருக்கும் கரெக்ட்டா? இப்போ 1460 ஹார்ஸ் வந்து அது ஓடியிருக்கு. அது வந்து ஒரு டியூபுக்கு. அப்போ 2 டியூப்ஸ்க்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 2920 ஹார்ஸ்ன்னு வருமா? 1460 இன்டு 2 பண்ணும்போது 2960 வருமா? 920 வருமா? 2920. இப்போ இந்த 2920 டிவைட் பை 1,98,000 போட்டுக்கோங்க. இதை வந்து நீங்க ப்ராபபிலிட்டியா வச்சுக்கலாம். ஸோ இப்படி வச்சாலும் ஆன்சர் கரெக்டா வரும். ஓகேவா? நீங்க ப்ராபபிலிட்டி வந்து இது நீங்க டெஸ்டிங்க்கு அனுப்பாம டைரக்டா சேலுக்கு அனுப்பியிருந்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ஸ் ஓடி இருக்கும்? அந்த ஹார்ஸ் தானே நமக்கு லாஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா லாஸ் ஆன ஹார்ஸ் வந்து அதானே. டெஸ்டிங்க்கு அனுப்பாம சேலுக்கு அனுப்பியிருந்தா எவ்வளோ ஹார்ஸ் லாஸ் ஆயிருக்கும்? அதானே நமக்கு லாஸ். அப்போ 4 இன்டூ 365 வந்து அதுக்கான ஹார்ஸ். அது இன்டூ 2 பண்ணும்போது ரெண்டு ரெண்டு டியூபுக்கு இன்டூ 2 பண்றோம். ஸோ இன்டூ 2 பண்ணும்போது 2920 ஹார்ஸ்ன்னு வருது. இப்போ 2920 டிவைட் பை 1,98,000 ப்ராபபிலிட்டி போடுறோம். அது இன்டூ 10,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறத போடுறோம். 10,000 டிவி செட்ஸ்க்கு எவ்வளோன்னு போடுறோம். ஓகேவா? இப்போ ஓகேவா? ஸோ 147.47 வரும். அது வந்து டெஸ்டிங் பண்ணாம நீங்க டைரக்டா சேல் அனுப்பியிருந்தா எவ்வளோ ஹார்ஸ்ன்னு பார்த்துட்டு அது டிவைடட் பை 1,98,000 போட்டுக்கோங்க. இப்போ ஆன்சர் கரெக்டாக வந்துடும். ஓகே. இப்போ 148 டியூப்ஸ் வந்து நம்ம எடுத்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா. இன் 1 இயர் ஹவு மெனி டியூப்ஸ் வேர் எக்ஸ்பெக்டட் டு ஃபெயிலியர்னு கேட்டிருக்காங்க. அது 148 டியூப்ஸ்னு போட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, வாட் இஸ் த மீன் டைம் பிட்வீன் த ஃபெயிலியர்ஸ்னு கேட்டிருந்தாங்க. மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ். அப்போ ரெண்டு ஃபெயிலியருக்கு நடுவில் எவ்வளோ டைம்னு தானே கேட்குறாங்க. அப்போ டோட்டலா 1,98,000 ஹார்ஸ். எவ்வளோ ஃபெயிலியர் நடக்குது? 2 ஃபெயிலியரா? டிவைட் பை 2 பண்ணுவோமா? 2 பண்ணிக்கோங்க. இப்போ 99,000 ஹார்ஸ்ன்னு கிடைக்குமா? அவங்க மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ்ன்னு கேட்குறாங்க. அது நீங்கள் ஹார்ஸில் வச்சா ஓகே. இதோட ஆன்சர் முடிஞ்சுது. நீங்கள் இந்த ஹார்ஸை இப்படி வேணும்னா டியூப்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். எவ்வளோ நம்பர் ஆஃப் டியூப்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் ஃபெயில் ஆகும்னு சொல்லிட்டு இவங்க கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த 99,000 போட்டாலே உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ 1,98,000 ஹார்ஸில் 2 டைம்ஸ் அது வந்து ஃபெயில் ஆகும். அப்போ 99,000 ஹார்ஸ்க்கு ஒருக்கா அது ஃபெயில் ஆகும். இதான் வந்து மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ். இதோட உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சது. பட் இவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷனும் கேட்டிருக்காங்க. இப்போ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்னு கேட்காம மீன் நம்பர் ஆஃப் டியூப்ஸ் பிட்வீன் ஃபெயிலியர்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம இதான் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு வருஷத்துல எவ்வளோ டியூப்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகும்னு கேட்குறாங்க அப்படின்னா. அப்போ இந்த 99,000 வந்து ஹார்ஸா இருக்கு. அப்போ டோட்டல் ஹார்ஸால அதை டிவைட் பண்ணுங்களேன். அப்போ 4 இன்டூ 365 தானே டோட்டல் ஒரு வருஷத்துல யூஸ் பண்ற ஹார்ஸ். இப்போ 4 இன்டூ 365 தான் டோட்டல் ஹார்ஸ். இப்போ 99,000 டிவைட் பை 4 இன்டூ 365 ஹார்ஸ்ன்னு பண்ணும்போது நமக்கு 67.8 டியூப்ஸ் பெர் இயர் பெர் ஃபெயிலியர்னு கிடைக்கும். அப்போ 67.8 டியூப்ஸ் வந்து ஒரு வருஷத்துல ஃபெயிலியர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு இதோட ஆன்சர் முடிஞ்சுது. இதோட நீங்க போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சது, அவ்வளவுதான். மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் வந்து 99,000 தான். பட் இந்த ஹார்ஸை அவங்க டியூப்ஸா கன்வெர்ட் பண்றாங்க. அப்போ இந்த ஹார்ஸ் டிவைட் பை அந்த வருஷத்துல டோட்டலா எவ்வளவு ஹார்ஸ் இருந்துச்சு. இப்போ 4 இன்டூ 365 ஹார்ஸ் இருந்துச்சா, அப்போ நமக்கு கிடைச்ச ஆன்சர்ல வந்த ஹார்ஸ் டிவைட் பை 4 இன்டூ 365 போட்டோம்னா நமக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் டியூப்ஸ் கிடைக்கும். இவ்வளவுதான். ஓகேவா? மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் ஓகே தானே?
ஓகேவா? மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் ஓகேவா? ஓகே. அப்போ இந்த சம் அவ்வளோதான். இந்த சம் உங்களுக்கு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். கேட்டால் இதே மாதிரி தான் கேட்பாங்க. வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. இதிலேயே இந்த வேர்ட்ஸ் மட்டும் மாற்றி விடுவாங்க, நம்பர்ஸ் மாற்றி கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரு தடவை இந்த சம் திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஞாபகம் இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு கம்ப்யூட்டர், இது வந்து ஸ்பேர்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கு போயிட்டோம். இது வரைக்கும் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம். இந்த ஃபர்ஸ்ட் 3 இல்லஸ்ட்ரேஷனில் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பார்த்தோம். இந்த ஃபிஃப்த் இல்லஸ்ட்ரேஷன் வந்து ஸ்பேர்ஸ்க்கு போயிட்டோம். ஸ்பேர்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, compute the requirement of spares for the breakdown maintenance of an item that exhibit a Poisson behavior. ஆக்சுவலாக இந்த சம் வந்து அவங்க கேட்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு டேபிள் தரணும். அவங்க எப்படி நம்ம வந்து ஒரு லாக் இருக்கிற சம்லாம் நம்ம போடுறோம் அப்படின்னா லாக் டேபிள் வேணும்ல. ஸோ அந்த லாக் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லாக் டேபிள் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரியே தான் இதுக்கும் அவங்க பாய்சான் டேபிள்னு சொல்லி ஒரு டேபிள் தரணும். நம்ம ப்ராபபிலிட்டியில் யூஸ் பண்ணுற பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா வச்சு நம்மளால் போட முடியாது. அது பவர் எக்ஸ்பனன்ஷியலோட பவர்லாம் நீங்கள் போடணும். அதனால பாய்சான் டேபிள் அவங்க அந்த கொஷினில் கொடுத்துருந்தா தான் இந்த சம் கேட்பாங்க. ஸோ வந்து இந்த சம் கொடுக்குறாங்கன்னா அவங்க பாய்சான் டேபிள் உங்களுக்கு தருவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதெல்லாம் புது டேபிள் தந்திருக்காங்கன்னு பார்க்காதீங்க. அப்போது இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்பேர்ஸ்க்கான தேவை வந்து ஸ்பேர்ஸோட ரெக்குவயர்மெண்ட் வந்துட்டு பாய்சான் பிஹேவியரை வந்து ஃபாலோ பண்ணுது. இந்த பாய்சான்னா ஒன்றும் இல்லை, இந்த ப்ராபபிலிட்டியில் வந்து இது ஒரு கான்செப்ட், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஸோ பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். அவங்க அப்படியே டேபிள் கொடுப்பாங்க, அங்கே இருக்கிற வேல்யூஸ் எடுத்து தான் போட போகிறோம். நீங்கள் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான ஃபார்முலா படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து ஸ்பேர்ஸ் வந்து ஒரு பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பிஹேவியரை வந்து ஃபாலோ பண்ணுது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மீன் பிரேக் டவுன் ரேட் வந்து 5 items per month. இங்கே மீன் கொடுத்துருக்காங்க. மீன் வந்து ஒரு மந்த்துக்கு 5 items தான் மீன். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, லீட் டைம் ஃபார் ப்ரொக்யூரிங் தீஸ் ஸ்பேர் இஸ் 1 month. அப்போ லீடு டைம்னா என்னன்னு தெரியும்ல, நீங்கள் ஒரு ஆர்டர் கொடுத்து அது உங்களுக்கு டெலிவரி ஆகிற டைம் தான் லீட் டைம். இப்போ திடீர்னு உங்களுக்கு ஸ்பேர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, அந்த ஸ்பேர்ஸ் வேணும், நீங்கள் ஒரு ஆர்டர் தருவீங்களா, அந்த ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அவன் ஸ்பேர்ஸை டெலிவரி பண்ணுவானா. இப்போ நீங்கள் ஆர்டர் கொடுக்குற டைம்லேருந்து அவன் டெலிவரி பண்ணுற டைம் தான் லீட் டைம். அப்போ அந்த லீட் டைம் வந்து 1 month இருக்குது. நீங்கள் 1 monthக்கு முன்னாடி ஆர்டர் போட்டால் தான் அது வந்து கரெக்டான டைமுக்கு டெலிவரி ஆகும். அப்போ லீட் டைம் வந்து 1 monthன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் லெவல் வந்து 90%ன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான். இதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா, வாட் பஃபர் ஸ்டாக் ஷுட் பி மெயின்டைன். பஃபர் ஸ்டாக்காக நம்ம எவ்வளோ ஸ்டாக் வச்சுக்கணும். பஃபர் ஸ்டாக்னா அது இல்லை. பஃபர் ஸ்டாக் அப்படின்னா நமக்கு தேவைக்கு அதிகமாக எவ்வளோ ஸ்டாக் வந்து வச்சுருக்கோம், லைக் மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ வந்து மாதம் மாதம் நமக்கு ஒரு 10 ஸ்டாக்ஸ் தேவைப்படுது. இங்கே மீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், மாதம் மாதம் 5 items தேவைப்படுதுன்னு. அப்போ அந்த 5க்கு மேலே நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அது பஃபர் ஸ்டாக்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ தேவைக்கு அதிகமாக நம்ம வச்சிருக்கிறதே பஃபர் ஸ்டாக். அடிக்கடி எப்போவாது திடீர்னு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. எப்போவுமே யூஸ் பண்ண மாட்டோம், பட் எக்ஸப்ஷனல் சிச்சுவேஷன்ஸில், இது எக்ஸப்ஷனல் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். ஸோ அந்த மீன் ஐட்டம்ஸ்க்கு மேலே நம்ம எவ்வளோ வச்சுருக்கோமோ அது பஃபர் ஸ்டாக். ஸோ அந்த 5க்கு மேலே எவ்வளோ வச்சுருந்தோமோ அது பஃபர் ஸ்டாக் ஆயிரும். ஸோ இந்த சம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, அவங்க மீன் வந்து 5 கொடுத்துருக்காங்க, லீட் டைம் வந்து 1 month கொடுத்துருக்காங்க, சர்வீஸ் லெவல் 90% கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 3 இன்ஃபர்மேஷன் நம்மக்கிட்ட இருக்குது. மீன் இருக்குது, லீட் டைம் இருக்குது, சர்வீஸ் லெவல் இருக்குது. அந்த லீடு டைம் எதுக்கு தந்திருக்காங்க அப்படின்னா, பஃபர் ஸ்டாக் நம்ம எப்போ வச்சுருப்போம், இந்த லீட் டைமை கவர் பண்ணுறதுக்கு தான் நம்ம பஃபர் ஸ்டாக் வச்சுருப்போம். நீங்கள் ஆர்டர் பண்ணி அந்த ஐட்டம் வர வரைக்கும் இருக்கிற டைம் தான் லீட் டைம், கரெக்டாக? அப்போ அந்த டைமுக்காக டெம்பரரியாக யூஸ் பண்ணுறதுக்கான அந்த பஃபர் ஸ்டாக் வச்சுருப்போம், தேவைக்கு அதிகமாக ஸ்டாக் வச்சுருப்போம். ஸோ அந்த லீட் டைமை கவர் பண்ணுறது தான் நம்ம பஃபர் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணுவோம். அந்த லீட் டைம் 1 month அப்படின்னா இந்த பஃபர் ஸ்டாக்கும் நம்ம 1 monthக்கு தான் பார்க்கணும். லீட் டைம் எத்தனை மந்த்துக்கு இருக்கோ அத்தனை மந்த்துக்கு தான் பஃபர் ஸ்டாக்கும் பார்ப்போம். இப்போ லீட் டைம் 1 month அப்படின்னா பஃபர் ஸ்டாக்கும் 1 monthக்கு தான் பார்ப்போம். ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஸ்டாக் மெயின்டைன் பண்ணணும் பஃபர் ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போது 5க்கு மேலே ஒரு மந்தில் எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அதான் பஃபர் ஸ்டாக். இப்போ நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, இதுதான் வந்து பாய்சான் டேபிள், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் வந்து இதுதான். இந்த டேபிள் தான் அவங்க தருவாங்க. இந்த சம் கேட்டாங்கன்னா இந்த டேபிள் தருவாங்க. ஸோ இங்கே இருக்கிறது மீன், மேலே இருக்கிறது மீன். ஓகேவா? ஸோ இந்த மீன், நமக்கான மீன் என்ன, நமக்கான மீன் வந்து 5 items per month தானே மீன். ஸோ இங்கே வாங்க, இங்கே வந்து 5 பாருங்கள், 5 பார்த்துட்டிங்களா?
இப்போ இந்த நம்பர்ஸ்ல ஒரு நம்பரை நம்ம செலக்ட் பண்ணோம். அது எப்படி செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு சர்வீஸ் லெவல்னு ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்தாங்க தெரியுமா? 90%ன்னு. சர்வீஸ் லெவல் இஸ் 90% டு பி யூஸ்டுன்னு. அதை தான் நம்ம இங்கே பார்ப்போம். இப்போ 90% பாயிண்ட்ல போட்டோம்னா என்ன வரும்? 0.9 வருமா? 90/100ன்னு போடுவோமா? 0.9 வருமா? அப்போ இந்த 5ங்கிற இந்த காலம்ல 0.9க்கு பக்கத்துல எந்த வேல்யூஸ் இருக்கு? இந்த ரெண்டு வேல்யூஸ் தானே. 5ங்கிற இந்த காலம்ல 0.9க்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி 90% 0.9 தானே. ஸோ 0.9க்கு லைக் நியரஸ்ட் வேல்யூஸ் பார்ப்போம். ஸோ இந்த 8.666ம் 0.9313 தான் நியரஸ்ட் வேல்யூஸ். கரெக்டா? 0.9க்கு நியரஸ்ட் வேல்யூஸ் இது ரெண்டு தான். அப்போ இது ரெண்டுத்துக்கான எக்ஸ் வேல்யூஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க 7 and 8. இது ரெண்டுத்துக்கான எக்ஸ் வேல்யூஸ் வந்து 7 and 8. இதை தான் நம்ம சம்மில் போட்டிருப்பாங்க. x is equal to 7, x is equal to 8. இதுக்கான cumulative probability வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள் மூலியமா இங்கே என்ன பார்த்தோம்? 0.866, 0.9319. ஸோ 0.866 தான் அவங்க எழுதியிருக்காங்க. 0.9319 தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இது இந்த டேபிள்ல இருந்து தான் எடுத்திருக்காங்க. அந்த மீனுங்கிறத நம்ம காலம்ல பார்ப்போம். ஸோ மீனுங்கிறத காலம்ல பார்ப்போம். அவங்க சர்வீஸ் லெவலுங்கிறத இங்கே பார்ப்போம். இங்கே எது நியரஸ்ட் சர்வீஸ் லெவல் வருதோ அதுக்கான எக்ஸ் வேல்யூஸ் ரெண்டையும் எடுத்து எழுதிக்கோங்க. நியரஸ்ட் வந்து ரெண்டையும் எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்து எழுதுறதுல ஏதாவது டவுட் இருக்கா? பார்த்து எழுதுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேட்கலாம். ஓகே, பார்த்து எழுதுறது ஓகேனா அப்போ இந்த சம் முடிஞ்சது. அவ்வளோதான். இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்டெப் தான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு சர்வீஸ் லெவல் வந்து அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லைல்ல. சர்வீஸ் லெவல் கம்மியாக தான் இருக்கக்கூடாது. ஆனால் அதிகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை. மினிமம் 90% சர்வீஸ் லெவல் இருக்கணும். இப்போ 90%க்கு மேலே இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ நம்ம x is equal to 8 தான் எடுப்போம். x is equal to 7 வந்து எடுக்க மாட்டோம். ஏன்னா 90% மினிமம் நமக்கு சர்வீஸ் வரணும். 90% கம்மியாக இருக்கிறத நம்ம இக்னோர் பண்ணிட்டு 93.2% தானே இது. 0.932னா 93.2%. அப்போ இந்த x is equal to 8ன்னு சொல்லி இந்த வேல்யூ தான் நம்ம எடுப்போம். அப்போ இது எக்ஸ்னா எதுவும் இல்லை, எவ்வளோ ஸ்டாக் வச்சிருக்கோங்கிறதா அந்த எக்ஸ். ஓகேவா? அப்போ 8 ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாக்ல வச்சிருக்கோம். இதை நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம 8 ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாக்ல வச்சிருக்கணும். 8 ஐட்டம்ஸ் வந்து ஸ்டாக்ல வச்சுட்டோம். பஃபர் ஸ்டாக்னா என்னன்னு சொன்னா, மீன் மேலே எவ்வளோ அதிகமாக மெயின்டைன் பண்றோமோ அதான பஃபர் ஸ்டாக்கு. அப்போ மீன் வந்து 5, ஆனால் நம்ம மெயின்டைன் பண்றது 8. அப்போ இதுக்கு ரெண்டுத்துக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் தானே பஃபர் ஸ்டாக்கு. இப்போ 5 - 8 - 5 தான் வந்து பஃபர் ஸ்டாக்கு. 3 அந்த 8 - 5 போட்டோம்னா 3 ஐட்டம்ஸ் தான் பஃபர் ஸ்டாக்காக வரும். ஓகேவா? இவ்வளோதான் பஃபர் ஸ்டாக். மீனுக்கு மேலே எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அதான் பஃபர் ஸ்டாக். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாமா? இந்த வருஷம் மட்டும்தான் இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் வச்சு வித்தியாசமாக கேட்டிருப்பாங்க. ஸோ கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் டேபிள் வச்சு தான் போடுற மாதிரி இருக்கும். டேபிள் இல்லாமையும் நீங்கள் போடலாம். பட் டேபிள் இல்லாமல் போட்டிங்கன்னா ரொம்ப நிறைய கால்குலேஷன்ஸ் வரும். மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டே கஷ்டப்படணும். ஸோ யூஸ்வலாக டேபிள் கொடுத்துருவாங்க. டேபிள் கொடுக்காமலாம் கேட்க மாட்டாங்க. எப்போவுமே கொடுத்துருவாங்க, பிரச்சனை இருக்காது. டேபிள் இல்லாமல் போட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கே ஒரு ½ அன் ஹவர் கிட்ட ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டவுட்ஸ் இல்லையா? அடுத்தது போலாமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 6. இது வந்து ஒன்றுமே இல்லை, இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னன்னா, அவங்க வந்து ஒரு மிஷின் எடுத்துக்கிறாங்க, ஒரு எக்யூப்மெண்ட்டும் மிஷினும் ஏதோ ஒன்று எடுத்துக்கிறாங்க. அதை எடுத்துட்டு அதுக்கான ரிலையபிலிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 0.99. அப்போனா 99% வந்து அது ரிலையபிள். ரிலையபிலிட்டினா எதுவும் இல்லை. ரிலையபிலிட்டினா அந்த மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் எவ்வளோ நேரம் வந்து நமக்கு ஓடும், அதான் ரிலையபிலிட்டி. ஃபெயிலியர் எதுவுமே ஆகாமல் எவ்வளோ நேரம் வந்து அந்த மிஷின் வந்து ஓடும், அதான் ரிலையபிலிட்டி. இப்போ 99% வந்து அது ஃபெயிலியர் ஆகாது. 1% தான் அது ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கரெக்டாக? 99% அது ஃபெயிலியர் ஆகாது. 0.01 தான் அதுக்கான ஃபெயிலியர் சான்ஸ். அப்போ 1% தான் அதுக்கான ஃபெயிலியருக்கான சான்ஸ். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த எக்யூப்மெண்ட் வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கியிருக்காங்களாம்.
இது வந்து ஒரு தடவை டவுன் டைம் ஆயிடுச்சு, டவுன் டைம்னா தெரியல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து 2 கோடி ரூபா ஆகும். ஸோ காஸ்ட் ஆஃப் லாஸ்ட் சேல்ஸ் வந்து 2 கோடி ரூபா. அந்த மிஷின் பிரேக் டவுன் ஆகுறதுனால நமக்கு சேல்ஸ் லாஸ்ட் ஆகுமா, அந்த டைம்குள்ள ப்ரொடக்ஷன் பண்ண முடியாம ப்ரொடக்ஷன் ஹார்ஸ் லாஸ்ட் ஆகுமா, அதனால சேல்ஸ் லாஸ்ட் ஆகுமா. அந்த சேல்ஸ் லாஸ்ட் ஆகிற சேல்ஸோட வேல்யூ வந்து 2 கோடி ரூபா, 2 crore. ஓகேவா. அந்த மிஷின் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காஸ்ட் ஆஃப் லாஸ்ட் சேல்ஸ் வந்து 2 crores. அதனால அவங்க அந்த மிஷினுக்கு ஒரு ஸ்பேர் பார்ட் வாங்கலாம்னு இருக்காங்க. அந்த ஸ்பேர் பார்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 10 lakh. ஸ்பேர் பார்ட் இப்போ வாங்கினோம்னா 10 lakh. இப்போ ஸ்பேர் பார்ட் வாங்கி வைக்கணுமா வேணாமா, இதான் நம்ம சொல்லணும். இந்த கம்பெனிக்கு ஸ்பேர் பார்ட் வாங்கலாமா, 10 lakh கொடுத்து வாங்கலாமா வேணாமான்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு இந்த எக்யூப்மெண்ட்டுக்கான பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் என்ன, 1% தானே. அப்போது இந்த 2 crore 1% எவ்வளோன்னு பார்ப்போம். ஏன்னா 2 crore தான் நமக்கு காஸ்ட்டு, 2 கோடி ரூபா நமக்கு செலவாகும். 99% அது செலவாகாது, 1% தான் செலவாக சான்ஸ் இருக்குது. கரெக்டாக. இப்போ 2 crore 1% பாருங்க. இப்போ 2 crore 1% போட்டோம்னா 2 lakh வரும். 2 crore into 1% போட்டிங்கன்னா 2 lakh வரும். அந்த 2 lakh 10 lakh கம்பேர் பண்ணுங்களேன். ஸோ நம்ம இப்போ ஸ்பேர் வந்து 10 லட்ச ரூபா கொடுத்து வாங்கி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு 2 லட்ச ரூபா லாஸ் ஆனாலே பிரச்சனை இல்லையே. அதனால காஸ்ட் ஆஃப் ப்ரொக்யூரிங் ஸ்பேர் வந்து 10 லட்சம், பட் காஸ்ட் ஆஃப் டவுன் டைம் வந்து வெறும் 2 லட்சம் தான். அப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்பேர் வந்து வாங்க வேணாம், ஸ்பேர் வந்து மெயின்டைன் பண்ண வேணாம் அப்படிங்கிறத சொல்கிறோம். இவ்வளோதான். ஓகேவா. இப்போ புரிஞ்சுதாங்க சார்? ஓகே, நெக்ஸ்ட்டு போகிறோம் அப்படின்னா illustration 11. ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த illustration 11ல் 2 ப்ராடக்ட் இருக்குது, ப்ராடக்ட் ஏ அண்ட் ப்ராடக்ட் பி. இப்போ 2 ப்ராடக்ட் கொடுத்துட்டு இதோட மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்னு கொடுத்துருக்கான். மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்னா ஒரு ஃபெயிலியருக்கும் இன்னொரு ஃபெயிலியருக்கும் நடுவில் எவ்வளோ நேரம் இருக்குது. இப்போது 30 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ஃபெயிலியர் நடக்கும்னு சொல்கிறான் ஏல. அதே மாதிரி பியில் 40 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு ஃபெயிலியர் நடக்கும்னு சொல்கிறான். இதுதான் வந்து மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ். அதுக்கப்புறம் மீன் டைம் டு ரிப்பேர்ஸ்னால் ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா ஏக்கு 5 மணி நேரம் எடுத்துக்குது, பி 2 மணி நேரம் எடுத்துக்குது ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அப்போது டோட்டலாக ஏ எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்குது, 35 மணி நேரம் எடுத்துக்குது டோட்டலாக வேலை செய்கிறதுக்கு. ஆனால் அதில் எவ்வளோ நேரம் வேலை செய்யுது, 30 மணி நேரம் தான் வேலை செய்யுது. இது வந்து ஏக்கு. அதே மாதிரி பிக்கும் பார்த்தோம்னா மொத்தம் ஹார்ஸ் எவ்வளோ, 42 ஹார்ஸு. அதில் எவ்வளோ ஹார்ஸ் வேலை செய்யுது, 40 ஹார்ஸ் வேலை செய்யுது. இதுதான் கொஷினில் கொடுத்த டீட்டெயில்ஸ். இதை வச்சு எதுக்கு ஹையர் ரிலையபிலிட்டி இருக்குதுன்னு கேட்குறாங்க. ரிலையபிள்னா எது நம்பிக்கைத்தன்மையாக இருக்குது அப்படின்னா எது வந்து ரொம்ப அடிக்கடி பிரேக் டவுன் ஆகாது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போது இது 30 மணி நேரத்துக்கு ஒருக்கா பிரேக் டவுன் ஆயிடுது, ஆனால் இது 40 மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் பிரேக் டவுன் ஆகுது. அப்போது பிக்கு தானே அதிகமான ரிலையபிலிட்டி, பி தானே ரொம்ப நேரம் வேலை செஞ்சதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகுது, அதனால பிக்கு தான் அதிகமான ரிலையபிலிட்டி இருக்குது. அப்புறம் எதுக்கு கிரேட்டர் மெயின்டெனபிலிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. மெயின்டெனபிலிட்டினா எதை வந்து சீக்கிரம் ரிப்பேர் பண்ண முடியுமோ அதுதான் மெயின்டெனபிள். அப்போது ஏ வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது, ஆனால் பி ரிப்பேர் பண்ணுறதுக்கு 2 மணி நேரம் தான் ஆகுது. அப்போ பிக்கு தான் கிரேட்டர் மெயின்டெனபிலிட்டியும் இருக்குது. அப்புறம் எது கிரேட்டர் அவைலபிலிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. அவைலபிலிட்டினா
பர்சன்டேஜ் எடுத்துக்கணும். டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்துக்குது? பி வந்து 42 எடுத்துக்குது, ஏ வந்து 35 எடுத்துக்குது. அதில் எவ்வளோ வேலை செய்யுது? அப்போ இப்போ ஏக்கு பார்த்தோம் அப்படின்னா 30 ஹார்ஸ் வேலை செய்யுது. எவ்வளோ ஹார்ஸில்? 35 ஹார்ஸில். மொத்தம் 35 மணி நேரம் எடுத்துக்குது, ஆனால் அதில் 30 மணி நேரம் தான் வேலை செய்யுது. அப்போனா அப்ராக்சிமேட்டாக பர்சன்டேஜ் போடும்போது 86% வருது. ஆனால் அதே பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பி வந்து 42 மணி நேரம் எடுத்துக்குது, ஆனால் அதில் எவ்வளோ நேரம் வேலை செய்யுது அப்படின்னா 40 மணி நேரம் வேலை செய்யுது. இப்போ பர்சன்டேஜ் போட்டோம் அப்படின்னா 95% வருது. அப்போ பி வந்து தான் அதிகமாக வேலை செய்யுது. அப்போ பி தான் கிரேட்டர் அவைலபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேட்டர் அவைலபிலிட்டி பிக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? இந்த சம்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன் 4. இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் 4 வந்து என்ன தராங்கன்னு நம்ம பார்த்துக்குவோம். ஒரு கம்பெனிக்கு 50 ஐடென்டிக்கல் மிஷின்ஸ் இருக்கு. அதில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸோட காஸ்ட் வந்து 20 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸோட காஸ்ட் வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸோட காஸ்ட் வந்து 20, பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸோட காஸ்ட் வந்து 100. அப்புறம் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நம்ம பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸில் பார்த்தோமா, அவங்களே எக்ஸ்பெக்டட் வேல்யூவும் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்கே எக்ஸோட வேல்யூஸ் இது பி ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ். அந்த எக்ஸுக்கு பதில் ஐ போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இது எக்ஸோட வேல்யூஸ், பி ஆஃப் எக்ஸோட வேல்யூஸ். நமக்கு இது எக்ஸ்பெக்டட் வேல்யூ போட்டோம்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுவோமா, அது மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவை அவங்களே கொடுத்துட்டாங்க. 1 into 0.1, 2 into 0.05 எல்லாத்தையும் அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க. பண்ணி அதை ஆட் பண்ணி டோட்டல் சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதுதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. நம்ம எக்ஸ்பெக்டட் வேல்யூவே கண்டுபிடிக்க வேணும், அவனே கொடுத்துட்டான். ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டு டோட்டலாக ஆட் பண்ணால் 5.4 வருது. அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டான். ஸோ 5.4 தான் வந்து பிரேக் டவுன். ஸோ 5.4 மந்த்ஸுக்கு ஒருக்கா பிரேக் டவுன் ஆகுது. ஏன்னா இங்கே பாருங்கள் மந்த்ஸு கொஷினில் மந்த்துன்னு கொடுத்துருக்காங்க. அதனால 5.4 மந்த்துக்கு ஒருக்கா பிரேக் டவுன் ஆகுது. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சம்மில் போட்டோம்ல, இப்போ 5.4 மந்த்துக்கு ஒருக்கா பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா ஒரு வருஷத்தில் எவ்வளோ பிரேக் டவுன் ஆகும்? இப்போ 12/5.4ன்னு போடுவோமா? ஸோ 5.4 மந்த்துக்கு ஒருக்கா ஒரு பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா months after servicing that breakdown occurs. Okay, fine. ஒரு நிமிஷம் இருங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மிஷின் வந்து ஒரு கம்பெனிக்கு 50 மிஷின் இருக்கு. ஸோ 50 மிஷினுக்கான டேட்டா தான் இங்கே கொடுத்துருக்காங்க. மந்த் ஆஃப்டர் சர்வீசிங் தட் பிரேக் டவுன் அக்கர்ஸ். ஸோ எவ்வளோ மந்த் சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிரேக் டவுன் நடக்கும்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிற பிரேக் டவுனை கொடுத்துருக்காங்க. ஒரு 50 மிஷினுக்கான வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5.4ங்கிறது நமக்கு மிஷினோட வேல்யூஸ். ஆமாம். ஸோ இந்த 5.4ங்கிறது நமக்கு இந்த மிஷினோட வேல்யூஸ். எவ்வளோ மந்த்ஸ் ஆஃப்டர் சர்வீசிங் தட் பிரேக் டவுன் அக்கர்ஸ். ஒரு தடவை சர்வீஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நாள் கழிச்சு பிரேக் டவுன் ஆகும், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிச்சி எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா இப்போ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் கிடைக்குமா? ஸோ 5.4 மந்த்ன்னு நான் சொன்னேன்ல, அது வந்து மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் தானே. அப்போது ஒரு ஃபெயிலியருக்கும் இன்னொரு ஃபெயிலியருக்கும் நடுவில் 5.4 மந்த்துங்கிறது தானே டைமு. அப்போது இந்த டோட்டல் 12 மந்த்ஸில் 5.4 மந்த்துக்கு ஒருக்கா ஃபெயிலியர் ஆகுங்கிறது இங்கே கரெக்ட் தான். மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸுங்கிறத நம்ம கண்டுபிடிச்சது தான். ஸோ மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் வந்து 5.4. ஸோ 50 டிவைட் பை 5.4 போடுறாங்க. டோட்டலாக 50 மிஷின்ஸ் இருக்கிறதுனால 50 டிவைட் பை 5.4 போடும்போது 9.25925 வருது. அப்போ ஒவ்வொரு பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்க்கும் காஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 100 ருபீஸ். அப்போது 50 டிவைட் பை 5.4 போடும்போது நமக்கு இந்த வேல்யூஸ் கிடைக்குதா, 9.25925. அது இன்ட்டு 100 போடுறோம். அப்போ 925.925 வரும். இதான் வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸோட காஸ்ட்டு. பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸோட காஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மீன் டைம் பிட்வீன் ஃபெயிலியர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் 5.4. ஸோ 50 டிவைட் பை 5.4 போடும்போது நமக்கு டோட்டலாக எவ்வளோ பிரேக் டவுன்ஸ் நடக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ பிரேக் டவுன்ஸ் நடக்குது. நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பிரேக் டவுன்ஸ்னு பார்க்கறது இல்லை, டோட்டலாக எவ்வளோ பிரேக் டவுன் நடக்குதுன்னு தான் பார்க்குறோம். அப்போது டோட்டலாக எவ்வளோ பிரேக் டவுன் நடக்குது, அதுக்கான காஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க. இன்ட்டு 100 ருபீஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இன்ட்டு 100 போட்டு நம்ம முடிச்சிட்டோம். அப்போது இது வந்து நமக்கு 9.925.
9.925ங்கிறது காஸ்ட் ஆஃப் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் ஒரு மாதத்துக்கு. ஸோ அந்த மாதிரி கணக்கு நமக்கு. ஏன்னா 5.4 மந்தால் நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஸோ வந்து நமக்கு நடக்கிற பிரேக் டவுன் வந்து ஒரு மாசத்துல இவ்வளோ பிரேக் டவுன் நடக்கும். அப்போ இது இன்டூ 100 போடும்போது ஒரு மாசத்துக்கு பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸோட காஸ்ட் என்ன? 925.925 தான் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸோட காஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ இந்த சம்மில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பார்ப்போம். ஓகேவா? இப்போ இந்த சம்மில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா எவ்வளோ மிஷின்ஸ் இருந்துச்சு? 50 மிஷின்ஸ் இருந்துச்சா? 50 ஐடென்டிக்கல் மிஷின்ஸு. அது போக காஸ்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ஒரு காஸ்ட் 20 ரூபான்னு பார்த்தோமா? பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் பார்த்துட்டோம். அது அதுக்கப்புறம் விட்டுடலாம். இப்போ வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மந்தில் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸில் எவ்வளோ பிரேக் டவுன் ஆகும்? ஃபஸ்ட்டு மந்தில் ஆக்சுவலாக எவ்வளோ பிரேக் டவுன் ஆகும்? 50 மிஷின் இருக்குது. ஃபஸ்ட்டு மந்தில் 50 மிஷின் இருக்குது. அதில் வந்து 10% வந்து பிரேக் டவுன் 0.10 வந்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்போ எவ்வளோ பிரேக் டவுன் ஆகும்? 5 பிரேக் டவுன் ஆகுமா? அப்போ இது என்ன பண்ணியிருப்போம்? 5ஐயும் புதுசாக ரீப்ளேஸ் பண்ணியிருப்போமா? 5 வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். அப்போது 50ல் 5 ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகே, 5 வந்து புதுசாக வந்தது. இப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் மந்த் எடுத்துக்கோங்க. செகண்ட் மந்த் எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் மந்த் ஒரு 50 இருக்கா? இந்த 50ல் ஃபஸ்ட்டு மந்தில் ஆக வேண்டிய ப்ராபபிலிட்டி 0.10, அதாவது 10%. செகண்ட் மந்தில் ஆக வேண்டியது 0.05, அதாவது 5%. அப்போது குமுலேட்டிவாக 2 மாதம் எண்டில் பார்க்கும்போது 15% பிரேக் டவுன் இருக்கணுமா? அதாவது 0.15 பிரேக் டவுன் இருக்கணுமா குமுலேட்டிவாக? அது போக நம்ம 5ஐ புதுசாக ரீப்ளேஸ் பண்ணோம் கரெக்டாக? இப்போது இந்த மந்த்து 5ஐ புதுசாக ரீப்ளேஸ் பண்ணோம் போன மாதம். அந்த 5ஐயும் இப்போ 1 மந்தில் பிரேக் டவுன் ஆக சான்ஸ் இருக்குல்ல? 5க்கும் இப்போ 1 மந்த் ஆயிருக்குமா? இந்த 50 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. புதுசாக ரீப்ளேஸ் ஆன 5 1 மந்த் ஆயிருக்கும். அப்போ 1 மந்த்துக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா? அப்போ அந்த 5லையும் 10% வந்து ஒரு மாதத்துலேயே பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? இதுதான் கான்செப்ட். அந்த 50 செகண்ட் மந்தோட எண்டில் குமுலேட்டிவாக பார்க்க போகிறோம். குமுலேட்டிவாக 2 மாதத்தில் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அப்போது ஃபஸ்ட்டு மாதத்தில் பிரேக் டவுன் ஆக வேண்டிய சான்ஸ் வந்து 0.1. செகண்ட் மாதத்தில் மட்டும் பிரேக் டவுன் ஆக வேண்டிய சான்ஸ் வந்து 0.05. அப்போது 0.15 தானே, அதாவது 15% தானே 2 மாதம் எண்டில் குமுலேட்டிவாக பிரேக் டவுன் ஆக போகிற சான்ஸு. அப்போது 50 × 15% போட போவோம். ஓகேவா? அப்போ ஒரு வேல்யூ வரும். அது போக புதுசாக ஒரு 5 வந்து போன மாதம் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். போன மாதம் ரீப்ளேஸ் பண்ணதும் ஒரு மாதத்துலேயே பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? நெக்ஸ்ட் மந்தே பிரேக் டவுன் ஆகிறதுக்கு அதுக்கும் சான்ஸ் இருக்குல்ல? இப்போ இந்த மாதம் ஜனவரி மாதம் வந்து நான் புதுசாக 5 மாற்றுறேன்னா அந்த 5ல் 10% வந்து அடுத்த மாதம் ஃபெப்ரவரி மாதமே பிரேக் டவுன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? அப்போது 5 × 0.1, அப்போது 0.5 வரும். 50 × 15% போடும்போது 7.5 வரும். 5 × 0.1 போடும்போது 0.5 வரும். இதை வந்து கால்குலேட் பண்ண 7.5 வரும். அது போக 0.5 வரும். அப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? 8 வருதா? டோட்டலாக 8 வருதா? இப்படி தான் செகண்ட் மந்தோட எண்டில் அப்படி கண்டுபிடிப்போம். அது 3 மந்த்ஸ்க்கு பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? 50 எப்போ போல 50 × 0.1 வந்து ஃபஸ்ட்டு மந்த்துக்கு, ப்ளஸ் 0.05 வந்து செகண்ட் மந்த்துக்கு, அதே மாதிரி தேர்ட் மந்த்துக்கு 0.05 தான் வரும். ஏன்னா தேர்ட் மந்த்துக்கு இங்கே பாருங்கள் 0.05 தான் இருக்குது. தேர்ட் மந்த்துக்கும் 0.05 வந்துடும். இது எப்போ போல் முடிஞ்சது. இது போக லாஸ்ட் மந்த் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணோம்? 8 ரீப்ளேஸ் பண்ணுவோமா? அப்போ 8க்கு எவ்வளோ ப்ராபபிலிட்டி? இப்போ ஒரு மாதம் ஓல்டாது. அப்போ 0.1 வந்து அதுக்கு ப்ராபபிலிட்டி ஃபார் பிரேக் டவுனா போட்டுரும். அதுக்கப்புறம் முதல் மாதம் ரீப்ளேஸ் பண்ண 5 இருக்கா? அது இப்போ எவ்வளோ மாதம் ஓல்டாக இருக்கும்? 2 மந்த்ஸ் ஓல்டாக இருக்கும். இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணதுக்கு எதுக்குமே நம்ம குமுலேட்டிவ் போட மாட்டோம். ரீப்ளேஸ் பண்ணது எதுக்குமே குமுலேட்டிவ் போட மாட்டோம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து 5 வந்து 2 மந்த்ஸ் ஓல்டாக இருக்கும். அப்போ செகண்ட் மந்தோட எவ்வளோ? 0.05. 5 × 0.05 அப்படின்னு போட்டுருவோம். அவ்வளோதான். 0.05 போட்டோமா? இப்போ இது வந்து 3 கணக்கு எடுத்து ஆட் பண்ண என்ன வரும்? 50 × 20%. 50 × 20% வருமா? இப்போ 10 இப்போ 8 × 10% போடுவோமா? 0.8. அப்புறம் 5 × 5% போடுவோம் 0.25. ஓ 11.05 வரும். இதே தான் ஒவ்வொரு மந்த்துக்கும் நம்ம ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் 4th மந்த் போடுறோம்னா என்ன வரும்?
4th மந்த்து போடுறோம் அப்படின்னா 50 இன்ட்டு 4 மாதத்துக்கும் ஆட் பண்ணுவோம் கரெக்டாக. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து 0.10 ப்ளஸ் செகண்ட் மந்த் வந்து 0.05, தேர்ட் மந்த்தும் 0.05, ஃபோர்த் மந்த் எவ்வளோ வரும்? ஃபோர்த் மந்த் வந்துட்டு 0.10. இப்போ 0.10 தான். 0.10 ஃபோர்த் மந்த் இவ்வளோ தான் போட்டுருவோமா? இப்போ 50 இன்ட்டு போட்டோமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணுவோம்? 11.05 ரீப்ளேஸ் பண்ணுமா? இப்போ 11.05 அப்படியே போட்டுட்டு 11.05 எவ்வளோ மந்த் ஓல்டாக இருக்கும்? ஒரு மாதம் ஓல்டாக இருக்குமா? இப்போ இன்ட்டு என்ன பண்ணுவோம்? 0.10 பண்ணுவோமா? 0.1. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு 8 எவ்வளோ மந்த்ஸ் ஓல்டாக இருக்கும்? 2 மந்த்ஸ் ஓல்டாக இருக்குமா? இப்போ 8 இன்ட்டு என்ன பண்ணியிருப்போம்? 8 இன்ட்டு 0.05 பண்ணியிருப்போமா? 0.05 பண்ணியிருப்போமா? அதுக்கப்புறம் 5 எவ்வளோ மந்த் ஓல்டாக இருக்கும்? இந்த 5 இப்போ 3 மந்த்ஸ் ஓல்டாக இருக்குமா? இப்போ 5க்கு வந்து தேர்ட் மந்தோட போடுவோமா? தேர்ட் மந்த்து நமக்கு 0.05 தானே. இப்போ இதை ஆட் பண்ண என்ன வரும்? 50ல் 30%, 15. அதுக்கப்புறம் 11.05ல் 10%, அதுக்கப்புறம் 8ல் ஒரு 5%, அப்புறம் 5ல் ஒரு 5%. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 16.755 வரும். 755 வரும். ஓகேவா? 16.755 வரும். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் போடணும். நீங்கள் எல்லா மந்த்துக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் போட்டோமா? 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லிட்டு எல்லா மந்த்துக்கும் நம்ம என்ன போடணும்னா இந்த கண்டுபிடிச்சோம்ல 5 8 11.05 16.75 வரைக்கும் போட்டோம். அதே மாதிரி அடுத்த மந்த்துக்கும் எல்லாத்துக்கும் போட்டுருங்க. அதுக்கப்புறம் காஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா 100 ரூபா சொன்னாங்களா? ஒவ்வொரு பிரேக் டவுனுக்கும் காஸ்ட் 100 ரூபாயா? அப்போது 5 இன்ட்டு 100 500 ஆச்சா? 5 இன்ட்டு 100 500 வந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த்னால பிரச்சனை இல்லை. செகண்ட் மந்த் வரும்போது அந்த மந்த்தால் டிவைட் பண்ணிக்கோங்க. பெர் மந்தோட வேல்யூ தான் நமக்கு வேணும். நம்ம எல்லாமே பெர் மந்த் காஸ்ட் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் கரெக்டாக. அப்போது 8 இன்ட்டு 100 போடும்போது 800 வரும். 800 எதுக்கு? 2 மந்த்ஸுக்கு. அப்போ ஒரு மாதத்துக்கு 400. 800/2. அப்புறம் 11.05 இன்ட்டு 100 போடுவோமா? இப்போ 11.05 இன்ட்டு 100 போடும் 1105 வரும். அது வந்து 3 மந்த்ஸ்க்குனா அப்போ பெர் மந்த்துக்கு எவ்வளோ? 368.33 வருமா? அவ்வளோதான். இது வந்து 3 டிவைடட் பை 3 பண்ண போகிறோம். இங்கே வந்து டிவைடட் பை 1 பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கிற 800 டிவைட் பை 2 பண்ணுறோம். அதுக்கப்புறம் டிவைடட் பை 3 பண்ணுறோம். டிவைடட் பை 4 பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் பண்ணிகிட்டே போகிறோம். அவ்வளோதான். இன்ட்டு 100 டிவைடட் பை நம்பர் ஆஃப் மந்த்ஸ். அவ்வளோதான். அப்போ வந்து பெர் மந்தோட எக்ஸ்பெக்டட் காஸ்ட் பெர் மந்த் கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பிரேக் டவுனுக்கான காஸ்ட்டு. இது வந்து நார்மலாக பிரேக் டவுன் ஆகிறதுக்கான காஸ்ட்டு. இதுக்கப்புறம் காஸ்ட் பெர் மந்த் ஃபார் ப்ரிவென்டிவ் சர்வீசஸ் எவ்ரி மந்த். ஒவ்வொரு மந்த்துக்கும் ப்ரிவென்டிவ் சர்வீசஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்க்குறோம். அப்போ டோட்டலாக ஃபர்ஸ்ட்டு 50 இருந்தது, 50 மிஷினரி இருந்தது. 50 ப்ரிவென்டிவ் காஸ்ட் பெர் மிஷினரி எவ்வளோன்னு பார்த்தோம்? 20ன்னு பார்த்தோம். அப்போ 20 50 இன்ட்டு 20 பண்ணும்போது 1000 ரூபா வரும். 50 இன்ட்டு 20 பண்ணும்போது 1000 ரூபா வருமா? இது வந்து ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு. செகண்ட் மந்த்துக்கும் அதே 1000 ரூபா தான் வரும். அப்போ நம்ம பர் மந்த் போடும்போது பை 2 பண்ணிடுவோமா? இப்போ 1000 டிவைடட் பை 2, 1000 டிவைடட் பை 3, 1000 டிவைடட் பை 4, 1000 டிவைடட் பை 5 அப்படின்னு போட்டுக்கிட்டே வருவோம். அப்படியே ஒவ்வொரு மந்த்துக்கும் போட்டுக்கிட்டே வருவோம். போடும்போது நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? இப்போ டோட்டல் காஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த 500 + 1000 1500, 400 + 500 900. அந்த மாதிரி இதையும் ஆட் பண்ணி நம்ம டோட்டல் காஸ்ட் போட்டுக்கிட்டே வருவோம். இதான் டோட்டல் காஸ்ட். இப்போது இங்கேருந்து நம்ம எத்தனை மாதத்துக்கு இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணுவோம். கணக்கெடுப்போம். நம்ம தான் சொல்லணும். ஸோ வந்து இங்கே இருக்கிற காஸ்ட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எங்கே காஸ்ட் ரொம்ப லீஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தோம்னா 668 தான் இருக்கிறதுலே லீஸ்ட் காஸ்ட் கரெக்டாக. 668.75. அது எத்தனை மந்த்துக்கு? 4 மந்த்துக்கு. 4 மந்த்துக்கு தான் 668.75 வருது. அப்போது நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து எவ்ரி 4 மந்த்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளோட காஸ்ட் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். 668.75 தான் நம்ம காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே வந்து நம்ம ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸே பண்ணலைன்னா நமக்கு எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு? ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸே பண்ணாமல் விட்டப்போ நமக்கு எவ்வளோ காஸ்ட் வந்துச்சு அப்படின்னா 925.925 வந்துச்சா? 925.925ன்னு ஒரு காஸ்ட் வந்துச்சு. 925 நம்ம அப்ராக்சிமேட்டாக 926ன்னு வச்சுக்கிட்டோம் கரெக்டாக.
அப்ராக்சிமேட்டாக 926 அப்படின்னு வச்சுக்கிட்டோம். இப்போ 926 வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸே இல்லாமல் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்க்கு 926. இப்போ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம எவ்ரி 4 months பண்ணும்போது எவ்வளோ காஸ்ட் வருது? 669 தான். அப்ராக்சிமேட்டாக 669 ருபீஸ் வருது. இப்போ எவ்வளோ ருபீஸ் நம்ம சேவ் பண்ணுறோம் அப்படின்னா 926 minus 669 பண்ணும்போது 257 ருபீஸ் பர் மந்த் வந்து நம்ம சேவ் பண்ணுறோம். மெயின்டெனன்ஸ் வந்து 4 months ஒன்ஸ் பண்ணுறதுனால 251 ருபீஸ் நம்ம வந்து சேவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இது ஓகேனா ஓகேன்னு சொல்லுங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டெப் ரிப்பீட் பண்ணணும்னா சொல்லுங்க. எது ஒன்ஸ் மோர் கேட்டீங்க? எந்த சம் ஒன்ஸ் மோர் கேட்டீங்க? ஓகே, சம் நம்பர் 3 ஒன் மோர் டைம். ஓகே, இல்லுஸ்ட்ரேஷன் 3 தானே சொல்றீங்க? இங்க வந்து இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்ல இந்த தேர்ட் மந்த் சொல்றீங்களா? ஸோ 1 2 3 பண்ணும்போது தேர்ட் மந்த் தானே சொல்றீங்க? இல்லையா? எந்த இல்லுஸ்ட்ரேஷன்? ஒரு நிமிஷம் இருங்க. இல்லுஸ்ட்ரேஷன் 4 தானே? ஓகே, இதில் ப்ரிவென்டிவ்ல கேட்குறீங்களா பிரேக் டவுன்ல கேட்குறீங்களா? எக்ஸ்பெக்டட் காஸ்ட் டிவைடட் பை மந்த். ஓகே, இது பிரேக் டவுன் கேட்குறீங்களா? சரி, பிரேக் டவுன் நான் உங்களுக்கு வேற மாதிரி சொல்லிட்டா. சரி, இப்போ வந்து இதுக்கு நம்ம அவங்களே எக்ஸ்பெக்டட் வேல்யூ கொடுத்துட்டாங்க. பிரேக் டவுன் தானே கேட்குறீங்க? இல்ல எக்ஸ்பெக்டட் காஸ்ட் பை மந்த்னா இந்த ப்ரிவென்டிவ் தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம், ப்ரிவென்டிவாக தான் இருக்கு. இதுதானே? ஒரு நிமிஷம் இருங்க, அந்த வீடியோ லோட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதுதானே? இதுல வந்து அந்த தேர்ட் ஸ்டெப்ல வந்துட்டு தானே கேட்குறீங்க, தேர்ட் மந்த் தானே கேட்குறீங்க. ஸோ இந்த தேர்ட் மந்த்துக்கு இந்த 11.05 கண்டுபிடிச்சது பிரேக் டவுன் தான் கேட்குறீங்களா? ஓகே ஓகே, இந்த 11.05 நம்ம கண்டுபிடிச்சது வந்து உங்களுக்கு ஓகே தானே? இந்த 11.05 வந்து அங்கே முன்னாடி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம். ஸோ இந்த 11.05 வந்துட்டு நமக்கு வந்து பிரேக் டவுன்ஸ். அப்போ ஒரு பிரேக் டவுனுக்கு எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 100 ருபீஸ். இப்போ 11.05 அது இல்ல, அதுக்கு பக்கத்து எக்ஸ்பெக்டட் காஸ்ட் பை அது. ஓகே, நீங்க இதை போட்டுட்டு தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ 11.05 கண்டுபிடிச்சிட்டீங்களா, அது இன்டூ 100 பண்ணுவீங்களா பிரேக் டவுனுக்கு? அது இன்டூ 100 பண்ணிட்டு பர் மந்த் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? டிவைடட் பை 3 போடுவீங்களா? அப்போ 368.33 வரும். அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமே இன்டூ 100 பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் மந்த்ஸ் பண்ணுவீங்க. இங்க டிவைட் பை 1 பண்ணுவீங்க, இங்க டிவைட் பை 2 பண்ணுவீங்க, இங்க டிவைட் பை 3 பண்ணும்போது 368.33 வரும். அவ்வளவுதானே? ஓகே, இங்க வந்தது வந்து 1000 பை 3 பண்ணோம். எவ்ரி மந்த் வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து 1000 தான் ஸ்டாண்டர்டா வரும். ஏன்னா 50 மிஷினரிஸ் 20 ருபீஸ். ஸோ இங்க 50 மிஷினரிஸ் சேஞ்ச் பண்றோம். அதுக்கு வந்து ஒவ்வொரு மிஷினரிக்கும் 20 ருபீஸ் ஆகுது. ஸோ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் வந்து மந்த்லி தான் பண்ணுவோம். மிஷின்ஸ் இன்டூ 20 பண்ணும்போது 1000 வந்து ஸ்டாண்டர்டா வரும். ஓகேவா? அது வந்து நம்ம ஒவ்வொரு மாசத்துக்கும் வந்து டிவைட் பண்ணி பார்ப்போம். இப்போ 1000 பை 1, 1000 பை 2, 1000 பை 3 பண்ணும்போது 333 வரும். அப்போ ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம டோட்டல் காஸ்ட் போடுவோம். இதையும் ஆட் பண்ணி டோட்டல் காஸ்ட் போட்டு அது எது லீஸ்ட் காஸ்ட்டோ அதை எடுப்போம். ஓகே தானே? வேற ஏதாவது ரிப்பீட் பண்ணணுமா? கௌதம் பாண்டியன், நீங்களும் அந்த தேர்ட் மந்த் இதை தானே கேட்டீங்க? கௌதம் பாண்டியன், ஓகே. இந்த இதுல வேற ஏதாவது ஸ்டெப்ஸ்ல ஏதாவது டவுட் இருக்கா?
நீங்க இங்க இது கண்டுபிடிக்கிறது நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் கண்டுபிடிக்கிறது இங்க இம்பார்ட்டன்ட். அந்த அதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா எல்லா செம்முக்கும் இதே தான் அப்ளை பண்ணுவோம். இந்த மாதிரி நிறைய சம் கேட்பாங்க. எந்த சம் கேட்டாலும் இந்த நம்பர் ஆஃப் பிரேக் டவுன்ஸ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் கரெக்டாக. வேற எந்த டவுட் இருக்கா எல்லாத்துக்கும்? இதுதான் இம்பார்ட்டன்ட் சம். இந்த சம் கிளியராக தெரிஞ்சாதான் உங்களால் அங்கே போட முடியும். எல்லாத்துக்கும் ஒருத்தர் தான் மெசேஜ் பண்றீங்க, ஒருத்தர் 2 பேர் தான். இல்லைன்னா திருப்பி வேணா சொல்றேன். கிளியர்னா ஓகே, இல்லைனா வேணா திருப்பி சொல்றேன். இல்லைனா அதுனா நெக்ஸ்ட் செம்ல வந்து இதே கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். பின் நெக்ஸ்ட் செம் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் கிளியர் ஆகும். நெக்ஸ்ட் இங்கே illustration 9 எடுத்திருக்கேன். illustration 9ல என்னன்னா a large computer installation contains 2000 components of identical nature which are subject to failure as per the probability distribution. ஓகே, இங்க வந்து ஒரு 2000 காம்பனன்ட்ஸ் வந்து அவங்க டெஸ்ட் பண்றாங்க, இன்ஸ்டால் பண்றாங்க. ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு 2000 காம்பனன்ட்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்றாங்க. அதுக்கான ஃபெயிலியருக்கான ப்ராபபிலிட்டி வந்து இங்க இருக்கு. 1 month எண்டில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி, 2 month எண்டுக்குன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜ் டு ஃபெயிலியர், ப்ராபபிலிட்டின்னு சொல்ல முடியாது. இது வந்து பர்சன்டேஜ் ஃபெயிலியர் டு டேட். நம்ம இந்த 1 monthோட எண்டில் எவ்வளோ % ஃபெயிலியர் ஆகும். இப்போ நீங்கள் 2000 இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா 1 monthோட எண்டில் அதில் 10% ஃபெயிலியர் ஆயிரும். 2 monthsோட எண்டில் 25% ஃபெயிலியர் ஆயிரும். 3 monthsோட எண்டில் 50% ஃபெயிலியர் ஆயிரும். 4 monthsோட எண்டில் 80% ஃபெயிலியர் ஆயிரும். 5 monthsோட எண்டில் 100% ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அந்த எண்ட் ஆஃப் த 5 month நீங்கள் போட்டு 2000 ஃபெயிலியர் ஆயிரும். இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ராபபிலிட்டியும் அப்படியே சொல்ல முடியாது. இது வந்து நீங்கள் குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் மந்தோட எண்டு, செகண்ட் மந்தோட எண்டு, செகண்ட் மந்தோட எண்டு தான் ஃபர்ஸ்ட் மந்த்தும் சேர்ந்து தானே இங்கே இருக்கும். எல்லா மந்த்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா இது குமுலேட்டிவாக கிடைக்கும். ஸோ இது இங்கே இருக்கிறது எல்லாமே இது குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியாக எடுத்துக்கலாம். நீங்கள் இது வந்து ஆக்சுவல் ப்ராபபிலிட்டி கிடையாது, குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. 5 month எண்ட் ஆகும்போது டோட்டலாக இருக்கிற 100%மே அது வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அந்த மாதிரி இது மீன் பண்ணுது. பர்சன்டேஜ் ஃபெயிலியர் டு டேட், இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ % ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை நம்ம குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் காம்பனன்ட்ஸ் விச் ஃபெயில் ஹாவ் டு பி ரீப்ளேஸ்ட். ஓகே, எதெல்லாம் ஃபெயில் ஆகுதோ அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொல்றாங்க, அவ்வளோதான். இஃப் தே ஆர் ரீப்ளேஸ்ட் ஆஸ் அண்ட் when the failure occurs, the cost of replacement per unit is 3. காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 3 rupeesன்னு சொல்றாங்க. இது வந்து பிரேக் டவுன் காஸ்ட் கூட வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு தடவை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான காஸ்ட் வந்து 3 rupees. நீங்கள் பிரேக் டவுன் காஸ்ட்னு வச்சுக்கலாம். ஆல்டர்னேட்டிவ்லி, இஃப் ஆல் காம்பனன்ட்ஸ் ஆர் ரீப்ளேஸ்ட் இன் ஒன் லாட் அட் பீரியாடிக்கல் இன்டர்வல்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ் ஒன்லி சச் ஃபெயிலியர்ஸ். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பற்றி சொல்றாங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்னா வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஒவ்வொன்றா வந்து ஃபெயிலியராக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். அதுக்கு வந்து 3 rupees ஆகுது. ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 3 rupees ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா பீரியாடிக்கல் இன்டர்வல்ஸில் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 1 month எண்டு, இல்லை ஒரு 2 months எண்டு, இல்லை ஒரு 3 months எண்டில் டோட்டல் 2000 காம்போனன்ட்ஸுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்படி நம்ம ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து 1 ரூபா தான் ஆகும். அப்பப்போ ஃபெயிலியர் ஆகும்போது ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கான காஸ்ட் வந்து 3. ஆனால் டோட்டலாக 2000 ஒட்டுக்கா ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து 1 rupee தான் ஆகும். ஓகேவா, டோட்டலாக எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் வந்து 1 rupee தான் ஆகும். இப்போ நம்ம ஒரு 2 months ஒருக்கா ரீப்ளேஸ் பண்ணலாம்னு வச்சிருக்கோம். பட் 1 monthலேயே அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா மட்டும் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் டைமுக்குள்ள ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை மட்டும் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா, கொஸ்டின் புரிஞ்சுதா? ஸோ டோட்டலாக ஒரு லாட்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 1 ரூபா தான் ஆகும். பட் நம்ம லாட்டாக ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு நடுவில் ஒரு இன்டர்வல் விடுவோம்ல, ஸோ அந்த இன்டர்வலுக்கு நடுவில் ஏதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை இண்டிவிஜுவலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகேவா, ஸோ இந்த 2 பாலிசியில் நம்ம எந்த பாலிசி பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணோம். அப்பப்போ ஃபெயிலியர் ஆகும்போது ரீப்ளேஸ் பண்ணலாமா, இல்லை டோட்டலாகவே வந்து லாட்டாக ரீப்ளேஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் போட போகிறோம். எதுவுமே மாறப்போறது இல்லை. ஸோ பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் என்ன போடுவோம், மந்த் போடுவோம், அதுக்கான ப்ராபபிலிட்டி போடுவோமா,
நான் என்ன சொன்னேன், இங்க ப்ராபபிலிட்டி அவங்க தரல, பட் குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது எல்லாமே குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி. இதை வச்சு ப்ராபபிலிட்டி போடலாமா? ஃபர்ஸ்ட் மந்த் 10ன்னா செகண்ட் மந்த் என்ன வரும்? 15 தானே வரும். 25 மைனஸ் 10. நெக்ஸ்ட் 50 மைனஸ் 25. அடுத்தது 80 மைனஸ் 50, 100 மைனஸ் 80. இப்படிதான் போடுவோம். ஓகேவா? ஸோ 25 ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 10 தான் வரும். செகண்ட் மந்த்துக்கு 25 மைனஸ் 10 பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு 10 தான், 0.1 10 தான் வரும். செகண்ட் மந்த்துக்கு 25லேருந்து 10 மைனஸ் பண்ணுவோம். 25லேருந்து 10 மைனஸ் பண்ணால் 15% வருமா? ஸோ 15% 0.15 போடுவோம். அடுத்தது 50 மைனஸ் 25 போடும்போது என்ன வரும்? 25% வருமா? அப்போ 0.25 போடுவோம். இதுதான். நெக்ஸ்ட் 80 மைனஸ் 50 போடும்போது 30% வருமா? அப்போ 0.13 போடுவோம். அடுத்தது 100 மைனஸ் 80 போடும்போது 20% வருமா? இப்போ 0.20 போடுவோம். இதான் வந்து ப்ராபபிலிட்டி. மந்த் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. இங்கே கொடுத்துருக்கிறது குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டினா ப்ராபபிலிட்டி இப்படி தான் கண்டுபிடிப்போம். இதையும் மைனஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். ஸோ ப்ராபபிலிட்டி கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கான எக்ஸ்பெக்டட் வேல்யூ போடுவீங்களா? ஸோ மந்த் இன்ட்டு ப்ராபபிலிட்டி பண்ணி எக்ஸ்பெக்டட் வேல்யூ போட்டுருவீங்க. இப்போ இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூ வச்சு நீங்கள் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணணும்னு பாருங்கள். இது நான் இப்போ கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம முன்னாடி கான்செப்ட் பண்ண பார்த்தோம், 3.35 மந்த்ஸுக்கு ஒருக்கா அதை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லி பார்த்தோம். இது வந்து ஒரு மாதத்துக்கு கேட்குறாங்க. அப்போது நம்ம 3.35 வந்து ஒரு மந்த்துக்கு ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணுவோம்? 12/3.35 பண்ணுவோமா? அப்போ ஒரு வருஷத்துக்கு லைக் 3.58 வந்து ரீப்ளேஸ் ஆகுமா? அப்போ அது ஒரு மாதத்துக்குன்னா டிவைட் பை 12 பண்ணுவோமா? ஸோ மல்டிப்ளை பை 12 டிவைட் பை 12 பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து அது 12 பண்ணாமல் விட்டுட்டாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஸோ ஒரு எக்ஸ்பெக்டட் வேல்யூங்கிறது 3.35. அப்போ 3.35 மந்த்துக்கு ஒருக்கா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவீங்க சொல்லுங்கள். இப்போ ஓகே, கொஸ்டின் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுமா? கொஸ்டின் எதுவும் இல்லை. கொஸ்டின் வந்துட்டு டோட்டலாக ஒரு 2000 காம்பனன்ட்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்ல, ஒரு பெரிய கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய கம்ப்யூட்டரில் நிறையா காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஒரு விதமான காம்பனன்ட் மட்டும் எடுத்துக்கிறாங்க. அந்த ஒரு காம்பனன்ட் வந்துட்டு ஒரு 2000 காம்பனண்ட்டை ஒட்டுக்கா இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்போ ஒரு ஒட்டுக்கா அந்த காம்பனன்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது அதுக்கான பாசிபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 2000 காம்பனன்ட்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அதில் 10% வந்து ஃபஸ்ட்டு மந்த்லேயே ஃபெயிலியர் ஆயிரும். செகண்ட் மந்தோட எண்டில் அதில் 25% வந்து டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிரும். தேர்ட் மந்தோட எண்டில் 50% ஃபெயிலியர் ஆயிரும். ஃபோர்த் மந்த்தில் 80%, ஃபிஃப்த் மந்த்தில் 100%வே ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுக்குற டேட்டா. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து ஒரு 2 பிளான் மாதிரி தராங்க. ஓகேவா? ஒரு 2 பாலிசி மாதிரி தராங்க. அவங்க 2 பாலிசியில் ஃபர்ஸ்ட் பாலிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட், ஒரு காம்பனண்ட் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகி நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான காஸ்ட் வந்து 3 rupees ஆகும். ஓகேவா? அப்பப்போ இப்போ ஃபெயிலியர் ஆகுது, இப்போ நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ், நடுவில் ஏதாவது ஒரு பார்ட் வந்து கம்ப்யூட்டரில் போயிடுச்சுன்னா அதை மாற்றுறதுக்கான காஸ்ட் வந்து 3 rupees ஆகும். ஒரு யூனிட்டுக்கு 3 rupees ஆகும். ஆனால் இன்னொரு பாலிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து ஃபெயிலியர் ஆக ஆக அப்பப்போ ரீப்ளேஸ் பண்ணாமல் ஒட்டுக்கா இப்போ எவ்வளோ மந்த், இப்போ இன்னைக்கு வாங்குகிறோம், இன்னைக்கு ஒரு 2000 யூனிட்ஸ் 2000 காம்பனன்ட்ஸ் வாங்கி இன்ஸ்டால் பண்ணி விட்டுறோம். ஒரு 3 months கழிச்சு மொத்தமே நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும், வேலை செஞ்சாலும் வேலை செய்யலைனாலும் அந்த 2000 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு ஃபிக்ஸட் பீரியட் ஆஃப் டைம் கழிச்சு அந்த 2000 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஆஸ் அ லாட்டாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு காம்பனண்ட்டுக்கு 3 ரூபா செலவாகாது, 1 ரூபா தான் செலவாகும். ஏன்னா பல்காக நம்ம வாங்கி ரீப்ளேஸ் பண்ணுறோம்ல. ஸோ டோட்டலாக 3 ரூபா செலவாகாமல் நமக்கு 1 ரூபா தான் செலவாகும்னு சொல்கிறாங்க. இதான் வந்து கொஸ்டின். ஓகேவா? இப்போ இந்த 2 பாலிசியில் எதை சூஸ் பண்ணுவோம்னு சொல்லி கேட்குறாங்க. இதை வந்து நம்மளோட படித்த கான்செப்ட் கூட எப்படி லிங்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாலிசி ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணுவோன்னு, எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணுவோன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதை வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸாக நம்ம வச்சுக்கணும். எப்போ ஃபெயிலியர் ஆகுதோ அப்போ ரீப்ளேஸ் பண்ணுறதை வந்து நம்ம பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸாக வச்சுக்கணும். ஏன்னா அந்த கான்செப்ட் தானே இது. ஸோ ஃபர்ஸ்ட் பாலிசி வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், செகண்ட் பாலிசி அவங்க சொல்றது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். அவ்வளோதான். நம்ம படித்த கான்செப்ட் கூட ரிலேட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்தது பிரேக் டவுனு, செகண்ட் கொடுத்தது ப்ரிவென்டிவாக வரும். ஓகே, இப்போ கொஸ்டின் புரிஞ்சுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி நார்மலாக கண்டுபிடிங்க. ஸோ பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ப்ராபபிலிட்டி போட்டு அதுக்கு எக்ஸ்பெக்டட் வேல்யூ போடுவோம்ல. ஸோ இந்த ப்ராபபிலிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொன்னேன்ல, இங்கே கொடுத்துருக்கிறது குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி அப்படின்னா
இது வந்து எப்படி கண்டுபிடிப்போம்? இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் 25 மைனஸ் 10, 50 மைனஸ் 25, 80 மைனஸ் 50, 100 மைனஸ் 18 சொல்லிட்டு டிஃபரன்ஸ் எடுப்போம். ஸோ அதான் குமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி வந்து ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிருவோம். ஸோ ப்ராபபிலிட்டியிலேருந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ 3.35 மந்த் தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்போது 3.35 மந்த்துக்கு ஒருக்கா ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது. அப்போ ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும்? 3.35 மந்த்துக்கு ஒருக்கா ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும்? ஃபர்ஸ்ட் சம் போட்டோம்ல அதே கான்செப்ட் தான். 3.35 மந்த்துக்கு ஒருக்கா ரீப்ளேஸ் பண்ணுறோம்னா ஒரு வருஷத்தில் எவ்வளோ நடக்கும்? சாட்டில் போடுங்கப்பா. இல்லை நான் கேட்கறது வேற. இப்போ 3.35 ஓகே கரெக்ட் 3.58 ஒரு வருஷத்துல 3.58 ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும். அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் நடக்கும்? ஒரு வருஷத்துக்கு 3.58 அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளோ? எக்ஸ்பெக்டட் வேல்யூங்கிறது ஒன்றும் இல்லை. நீங்கள் அந்த மந்த் இருக்குல்ல, ஸோ அந்த மந்த்தையும் ப்ராபபிலிட்டியும் மல்டிப்ளை பண்ணிட்டு வர ஆன்சர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ 1 into 0.1, 2 into 0.15, 3 into 0.25 மல்டிப்ளை பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 2.98 கிடைக்குதா? அப்போ வந்து அது ஒரு காம்பனண்ட்டுக்கு 2.98. அப்போ 2000 காம்பனண்ட்ஸ்க்கு ஒரு காம்பனண்ட்டுக்கு 2.98 அப்படின்னா 2000 காம்பனண்ட்ஸ்க்கு எவ்வளோ? அது 597 வரும். இது வந்து நம்ம தெரிஞ்ச கான்செப்ட் வச்சு போட்டா லைக் இவங்க டேரக்டா 2000 டிவைட் பை 3.35 போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இவ்வளோதான். ஸோ வந்து ஒரு வருஷத்துல எவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் நடக்குதுன்னு பார்த்துட்டு அது பர் மந்த்துக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோம். அது வந்து ஒரு காம்பனண்ட்டுக்கு அப்படின்னா 2000 காம்பனண்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்ப்போம். இப்போ 597 வரும். உங்களுக்கு எப்படி வேணாலும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 597 ஐட்டம்ஸ் வந்து ஒரு மாதத்துக்கு ரீப்ளேஸ் ஆகுது. அப்போ அது ஒவ்வொன்றுக்கும் காஸ்ட் என்னன்னு பார்த்தோம். பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்க்கான காஸ்ட். இது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸாக வச்சுக்க சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் பாலிசியா. ஸோ ஃபர்ஸ்ட் பாலிசி பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்னா அதுக்கான காஸ்ட் வந்து 3 rupees. அப்போ 597 into 3 பண்ணால் அதுக்கான காஸ்ட் கிடச்சிருக்கு 1791 per month. ஒரு மாதத்துக்கு 1791 வந்து நமக்கான காஸ்ட். இது எல்லாமே நம்ம இங்கே 1 மந்த்துக்கு தான் எடுப்போம். எல்லாமே 1 மந்த்துக்கு தான் எடுப்போம். ஸோ 597 into 3 பண்ணும்போது இது 1 மந்த்துக்கான காஸ்ட் கிடச்சிருச்சு. இது வந்து பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் முடிஞ்சுது. அடுத்தது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். செகண்ட் பாலிசி வந்து ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பற்றி தான் சொல்கிறாங்க. இப்போ ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் பண்ணுவோம். அப்போ நான் என்ன சொன்னேன், எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் போன சமயம் எப்படி கண்டுபிடிச்சோம்? இப்போ ஃபர்ஸ்ட் மந்த் அப்படின்னா இந்த 2000 கூட இந்த 10% கண்டுபிடிப்போமா? அப்போ வந்து 200 கிடைக்குமா? நெக்ஸ்ட் செகண்ட் மந்த் போகும்போது என்ன பண்ணுவோம்? இது குமுலேட்டிவ் ஆக்கிடுவோமா? நம்ம போன சமயத்தில் பார்த்தோம் அதே மாதிரி தான். அந்த 2000ல 15% போடுவோம். இங்கே இருக்கா 15%. ஸோ 2000ல 15 போட்டுட்டு 2000ல 15 கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது அந்த 200 ரீப்ளேஸ் பண்ணோம்ல. ஸோ 200ல 10 போட்டோம்னா 20 கிடைக்கும். 320 கிடைக்கும். நம்ம லாஸ்ட் டைம்ல குமுலேட்டிவ் பண்ணி போட்டோம். நீங்கள் குமுலேட்டிவ் பண்ணாலும் இங்கே பிரச்சனை இல்லை. நம்ம டேரெக்டாக நீங்கள் குமுலேட்டிவ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். நம்ம போன சம்மில் பண்ண மாதிரியே நீங்கள் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூஸ் டேரெக்டாக கிடைக்கும். அப்படி குமுலேட் பண்ணாமல் இண்டிவிஜுவலாக இங்கே ப்ராபபிலிட்டிஸ் போட்டோம் தெரியுமா ஒவ்வொரு மந்த்துக்கும், அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேல்யூஸ் கிடைக்கும். அப்புறம் திருப்பி இதை குமுலேட் பண்ணோம். நீங்கள் லாஸ்ட் செம்மில் போட்டதே உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் செம்மில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 2000ல் ஃபஸ்ட்டு 10% போட்டோம். 2000ல் ஃபஸ்ட் மந்தோட எண்டில் வந்து இங்கே 10% ஃபெயிலியர் ஆகுதா? இப்போ 2000ல் 10% போட்டு 200 போட்டோம். அப்போ இங்கே இருக்கிற வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சதா 200. நெக்ஸ்ட் 520 எப்படி கண்டுபிடிச்சோம் போன செம்மில் செகண்ட் மந்தோட எண்டில் எப்படி போட்டோம்? ஸோ அந்த டோட்டலாக 2000 வந்து 25% ஃபெயிலியர் ஆகுது. அப்போ அதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது லாஸ்ட் மந்த்தில் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் மந்த்தில் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணோம்? 200 ரீப்ளேஸ் பண்ணுமா? இப்போ 200 அதோட ப்ராபபிலிட்டி வந்து 10%. ப்ராபபிலிட்டி ஃபெயிலியர் 10%. இப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா 520 கிடைக்கும். கிடைச்சதா? உங்களுக்கு லாஸ்ட் சம் புரிஞ்சுது அப்படின்னா இங்கே இருக்கிற 520 நீங்கள் போட்டிருப்பீங்க. ஓகே தானே? இது எப்படி போடுவோன்னு ஓகே தானே? லாஸ்ட் சம்மில் போட்டால் அதே தான் போடுவோம். ஸோ நம்பர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதா நீ மெயின். அது ஓகேனா உங்களுக்கு ஓகே. அடுத்தது தேர்ட் மந்த் எப்படி கண்டுபிடிப்பீங்க? தேர்ட் மந்த் வந்துட்டு ஸோ டோட்டலாக 2000க்கு வந்துட்டு 3 மந்தோட எண்டில் குமுலேட்டிவாக எவ்வளோ இருக்கும்? 3 மந்தோட எண்டில் குமுலேட்டிவாக 50.
அப்போ 2000 இன்ட்டு 50% போடுவோம், 1000 வரும். அப்புறம் ஃபர்ஸ்ட் மந்தோட எண்டில் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், 200 ரீப்ளேஸ் பண்ணோமா, அது வந்து இப்போ எவ்வளோ மந்த் ஆயிருக்கும், 2 months ஓல்ட் ஆயிருக்குமா, அப்போ 15% அதுக்கு எடுப்போமா. இப்போ 200ல் 15% போட்டுக்குவாங்க. அடுத்தது இப்போ லாஸ்ட் மந்த்தில் எவ்வளோ ரீப்ளேஸ் பண்ணோம், 520. ஸோ 520க்கு இப்போ 1 month ஆயிருக்குமா, 10%. அப்போ 1082 வருமா. ஓகேவா, இப்போ 1082 கண்டுபிடிச்சிட்டிங்களா. இது ஓகே தானே, அந்த 200, 520, 1082 இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது ஓகே தானே. லாஸ்ட் சம்மில் போட்ட அதே கான்செப்ட் தான். ஓகேவா, அதில் ஏதாவது டவுட் இருக்கா. இது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது, அவ்வளோதான். ஓகேவா, எல்லாத்துக்கும் ஓகேவா. ஓகே, இது கண்டுபிடிக்கிறதுல பிரச்சனை இல்லைன்னா அப்போ முடிஞ்சது, வேலை முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் குரூப் இப்படி 2 தனியாக பிரிக்கிறாங்க, அவ்வளோதான். இது ஒன்றுமே இல்லை. இப்போ இது எல்லாமே நீங்கள் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு காஸ்ட் வந்து 3 rupees தானே. அப்போது 200 into 3, 520 into 3, 1082 into 3, 1836.2 into 3, 2535.92 into 3, இதெல்லாமே into 3 பண்ண வேல்யூஸ். ஓகேவா, அவங்க வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன காஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா, குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்னா மொத்த 2000 காம்பனன்ட்ஸுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னோம்னா, ஃபெயிலியர் ஆனாலும் ஆகலைனாலும் வேலை செய்யலைனாலும் செஞ்சாலும் மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணுவோம். அப்படி மொத்தமாக ரீப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு காஸ்ட் 1 ரூபான்னு சொன்னாங்களா, ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபான்னு சொன்னாங்களா. அப்போ மொத்தமாக 2000 யூனிட்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணும்போது 2000 rupees ஆகுமா. அதான் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட காஸ்ட். ஸோ நம்ம எத்தனை மாசத்துல பண்ணாலுமே, எந்த மாசத்துல பண்ணாலுமே நமக்கான காஸ்ட் வந்து 2000 தான் வரும். ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபா அப்படின்னா 2000 யூனிட்ஸ் மீது குரூப்ல பண்ண முடியும். அப்போ 2000 rupees வரும். இது ரெண்டையுமே ஆட் பண்ணுவோம், இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட், குரூப் ரீப்ளேஸ்மெண்ட், இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஆட் பண்ணிக்கிட்டே வந்தனால நமக்கு டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். இது வந்து பெர் மந்த்துக்கு கண்டுபிடிக்கணும். இதெல்லாமே வந்து டோட்டலாக இருக்கிற எல்லாம் இந்த மந்த்துக்கு சேர்ந்து. ஸோ இந்த பெர் மந்த்துக்கு போடும்போது இது வந்து டிவைட் பை 1, டிவைட் பை 2, டிவைட் பை 3, டிவைட் பை 4, டிவைட் பை 5 சொல்லிட்டு பெர் மந்த்துக்கு போடுவோம். ஸோ பெர் மந்தோட வேல்யூ கிடைக்கும். பெர் மந்தோட வேல்யூ கிடைச்சோடனே நம்ம என்ன பண்ணுவோம், எது லீஸ்ட்டோ அதானே எடுப்போம். ஸோ எது லீஸ்ட்னு சொல்லி செலக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ இதுதான் லீஸ்ட்டாக இருக்குது. இப்போ இது வந்து செகண்ட் பாலிசியில் இந்த காஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் பாலிசியில் என்ன காஸ்ட் வந்துச்சு, இந்த காஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் பாலிசியில் வந்துச்சு. 1791 வந்து ஃபர்ஸ்ட் பாலிசியில் வந்துச்சு. செகண்ட் பாலிசியில் 1748 வந்துச்சு. எது பெட்டர், இதுதானே பெட்டர். ஸோ 1748 தானே பெட்டராக இருக்குது. 1791ஓட 1748 தானே கம்மியாக இருக்குது. ஸோ 3 months ஒன்ஸ் நம்ம குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா 1748 நமக்கு காஸ்ட் வரும். ஸோ வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இஸ் பெட்டர் அப்படின்னு நம்ம எழுதுறோம். ஓகேவா, ஓகேவா, குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இஸ் பெட்டர்னு எப்படி போட்டோன்னு நம்ம போன சம்மில் போட்ட அதே கான்செப்ட் அப்படியே நீங்கள் அந்த சம் எப்படி போடுவோம் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா எல்லா சம்மும் நீங்கள் போடலாம். ஓகே தானே. ஓகே, நெக்ஸ்ட் இதுலேயே வந்து கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம். அசஸ் விச் பாலிசி ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் would be எக்கனாமிக்கல்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் தான் எக்கனாமிக்கல்னு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட், if group replacement policy is economical at current cost, then assess at what cost individual replacement would be uneconomical அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கரண்ட் காஸ்ட் 1 ரூபா இருக்கா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு, அந்த காஸ்ட்ல குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் எக்கனாமிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் எந்த காஸ்ட்ல இருந்து அன்எக்கனாமிக்கலாக இருக்கும்னு கேட்குறாங்க. ரொம்ப குழப்பம் வேணாம், அவங்க ஒன்றும் தரல. இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ அவங்க தரலன்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ தெரியாது. ஆனால் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து 1 ரூபா தான்.
இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டு இந்த சம் வாங்க. இந்த சம் ஓகே, அந்த அதுதான் எப்படி போடுவோம்னா இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ தெரியாதுன்னு வச்சுக்கோங்க, அசீவ் பண்ணிக்கோங்க. குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து ₹1. இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க, ஏபிசிடி இல்லை XYZ இல்லைனா கே, இந்த மாதிரி ஏதோ ஒரு வேல்யூ. நம்ம எக்ஸ் வச்சாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இவங்க வந்து என்ன வச்சிருக்காங்கன்னா நம்ம புக்கில் கே வச்சிருக்காங்க. ஸோ கேன்னு ஒரு வேரியபிளை வந்துட்டு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட ஒரு காஸ்ட்டாக வச்சிருக்காங்க. இப்போ அதை வச்சு இது ரெண்டையுமே கண்டுபிடிக்கேன். இப்போ குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேபிள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும்போது 2000 into 1, 2000 into 1, 2000 into 1, ₹1 வந்து நமக்கு தெரியும். குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட காஸ்ட் வந்து நமக்கு தெரியும் ₹1. அதனால இது மாறாதான், 2000 மாறாது. ஆனால் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட காஸ்ட் வந்து நமக்கு தெரியாதுன்னு பசியம் பண்ணியிருக்கோம்ல, அந்த ₹3 நமக்கு இப்போ தெரியாது. இப்போ தெரியாது அப்படின்னா இப்போ 200 into 3 போட மாட்டோம், 200 into k தானே போடுவோம், 520 into k தானே போடுவோம், 1082 into k தானே போடுவோம். அதான் போட்டிருக்காங்க 200 into k, 520 into k, 1082 into k. அந்த மாதிரி ₹3 பதிலாக கேன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ அந்த ₹3 நமக்கு தெரியாது, அதனால ₹3 பதிலாக கே போட்டிருக்காங்க. ஏன் 1 to 3 டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்ல. இங்கே நம்ம ஆவரேஜ் எடுக்கும்போது பெர் மந்த் தானே போட்டோம். ஸோ பெர் மந்த் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும். இண்டிவிஜுவலி குரூப்பையும் பெர் மந்தோட வேல்யூ வச்சு தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும். அதனால by 1, by 2, by 3 சொல்லி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ டிவைட் by 1, டிவைட் by 2, டிவைட் by 3, டிவைட் by 4, டிவைட் by 5 சொல்லிட்டு பெர் மந்தோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே கேங்கிற வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், 3ன்னு பார்த்தோம். அந்த 3 வந்து இங்கே தெரியாது, அதனால கேன்னு வச்சுக்கிறோம். ஸோ 3 வந்து கேன்னு வச்சுக்கிறோம். இதே மாதிரி இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு 597 into 3 போட்டோமா, இந்த 597 into 3 போட்டு தானே இந்த 1791 கண்டுபிடிச்சோம். ஸோ 597 into 3 போட்டோம். இப்போ 597 into கேன்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ எத்தனை மாதம் பண்ணாலும் அதே காஸ்ட் தானே. ஸோ 597 into கே கிடைச்சிருச்சா? இப்போ நம்ம எப்படி இந்த கே வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷன் மாதிரி பண்ணோம். ஓகேவா? இந்த குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட். அப்போ 2000 plus 200k by 1 is equal to 597k. இதை சால்வ் பண்ணீங்க அப்படின்னா கேவோட வேல்யூ கிடைக்குமா? இந்த கேவோட வேல்யூ தான் இது. இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணீங்க அப்படின்னா கேவோட வேல்யூ கிடைக்கும். அந்த கேவோட வேல்யூ தான் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஈக்குவேட் பண்ணிங்கன்னா அடுத்தது கேவோட வேல்யூ கிடைக்கும். அப்புறம் இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும், இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும், இதை ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஈக்குவேட் பண்ண ஒவ்வொரு கே வேல்யூவா நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஒவ்வொரு கே வேல்யூவா நமக்கு கிடைக்கும். நீங்கள் ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் தான் வரும். ஸோ ஒவ்வொரு கே வேல்யூவா கிடைக்கும். ஸோ அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இப்போ இருக்கிற காஸ்ட்டில் எக்கனாமிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன காஸ்ட்ல இருந்தால் அன்எக்கனாமிக்கலாக இருக்கும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இப்போ குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ₹1 எக்கனாமிக்கலாக இருக்குது. அப்போ இது ரெண்டுமே எப்போ ஈக்குவலாக, இப்போ வந்து இது ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணி தானே கே வேல்யூ போட்டோம். எல்லாத்தையுமே ஈக்குவேட் பண்ணி தான் கே வேல்யூ போட்டோம். இப்போ அந்த கே வேல்யூலேயே இருக்கிறதே லீஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. நம்ம போட்ட கே வேல்யூவில் இருக்கிறதே லீஸ்ட் வேல்யூ. கேனா இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ தானே. ஸோ இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூவில் லீஸ்ட் வேல்யூ எடுத்துக்கோங்க. லீஸ்ட் வேல்யூ எடுத்துட்டு என்ன வருது, லீஸ்ட் வேல்யூ 2.82 வருதா. இப்போ இந்த 2.82ஓட இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ கம்மி பண்ண முடியாது நம்மளால. இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட லீஸ்ட் வேல்யூவே 2.82 தானே. இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட லீஸ்ட் வேல்யூ 2.82 தான், அதை விட கம்மி ஆகாது. அதான் இருக்கிறதுலே லீஸ்ட். என்ன பண்ணாலும் அதை கம்மி பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ 2.82 வரைக்கும் கம்மி ஆகிட்டு அப்புறம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ என்ன பண்ணாலும் 2.82ஓட கம்மி பண்ண முடியாது. அப்படின்னா நம்மளோட குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் எப்போ 2.82ஓட கம்மியாக இருக்கோ அப்போ வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் would be அன்எக்கனாமிக்கல். இது வந்து குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகேவா? இந்த வேர்ட்ஸ் மாற்றிக்கோங்க, புக்கில் மாற்றிக்கோங்க. இஃப் குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஸ்மாலர் தேன் 2.82, இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் would be அன்எக்கனாமிக்கல். ஏன்னா அவங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து இந்த காஸ்ட்ல எக்கனாமிக்கலாக இருந்துச்சு, குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து at what cost of individual replacement if group replacement would be uneconomical. ஓகே அவங்க வந்து கொஸ்டின்ல இப்படி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் காஸ்ட் இப்போ இருக்கிற ₹1 வந்து எக்கனாமிக்கலாக இருக்கு. குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் எக்கனாமிக்கல் அட் கரண்ட் காஸ்ட். தென்
At what cost of individual replacement would group replacement would be uneconomical? இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எவ்வளவு காஸ்ட்ல இருந்ததுன்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அன்எக்கனாமிக்கலா இருக்கும்னு கேக்குறாங்க, அவ்வளவுதான். அப்போ இதை தான் நீங்க மாத்தணும். புக்ல வந்து இதுதான் தப்பா கொடுத்துருக்காங்க. இங்க குரூப் கிடையாது, இங்கதான் இண்டிவிஜுவல் வரணும். ஸோ இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 2.82ஓட எப்போ கம்மியாகுதோ அப்போ குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அன்எக்கனாமிக்கலா ஆயிரும். ஏன்னா அவங்க கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இப்போ இருக்கிற காஸ்ட்ல குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலா இருந்துச்சு அப்படின்னா இது இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட காஸ்ட் என்னவா இருக்கும் போது குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அன்எக்கனாமிக்கலா போகும்னு கேட்குறாங்க. ஸோ 2.82ஓட இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ கம்மியா போச்சு அப்படின்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அன்எக்கனாமிக்கலா போயிடும். கரெக்டா? அப்போ இது இங்க மட்டும் அடிச்சுக்கோங்க, இதை அடிச்சு மாத்திக்கோங்க. இஃப் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் இஸ் ஸ்மாலர் தேன் 2.82 குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் would be uneconomical. ஏன்னா 2.82 தான் லீஸ்ட் வேல்யூ. இதோட கம்மியா இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் போச்சுன்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அன்எக்கனாமிக்கலா போயிடும். ஏன்னா 2.82 இருக்கும்போது ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப இதோட இன்னும் கம்மியாச்சு அப்படின்னா இந்த வேல்யூ இன்னும் கம்மியாயிருமா? இந்த 2.82ஓட கே வேல்யூ கம்மியாயிருச்சு அப்படின்னா இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ இன்னும் கம்மியாயிருமா? குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட இது கம்மியாயிருமா? அப்போ 2.82ஓட எப்போ இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் கம்மியா போகுதோ அப்போ குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து அன்எக்கனாமிக்கல். இது வந்து இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் மாத்திக்கோங்க, அவ்வளவுதான். ஓகேவா? எனக்கு புரிஞ்சுதா? இது பி, இது புரிஞ்சுதா? ஓகே. அது ஏன் அப்படி வருது அப்படின்னா 597 into 3 போட்டு தான் நம்ம கண்டுபிடிச்சோம். 1971 வந்து எப்படி கண்டுபிடிச்சோம்? இங்க ஏல 1971 எப்படி கண்டுபிடிச்சோம்? 1791 எப்படி கண்டுபிடிச்சோம்? 597 into 3 போட்டு தானே கண்டுபிடிச்சோம். 597 into 3 போட்டு தானே கண்டுபிடிச்சோம். இது 3 நமக்கு தெரியாது இல்லை, இப்போ தெரியாததுனால தான் கேன்னு வச்சிருக்கோம். ஸோ இந்த 3 தெரியாது, அதனால தான் 597 கேன்னு வச்சிருக்கோம். இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து 597 கேன்னு வச்சிருக்கோம். ஓகேவா? அங்க என்ன கேட்டிருக்காங்க, குரூப் இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அன்எக்கனாமிக்கலா போகும்னு கேட்குறாங்க. அப்போ 2.82 வந்து ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, ரெண்டுமே ஈக்குவலா இங்க இருக்கு. அப்போ இதோட கம்மியா போச்சு அப்படின்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அன்எக்கனாமிக்கல் ஆயிரும். அப்போ இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து 2.82ஓட கம்மியா போச்சுன்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட் அன்எக்கனாமிக்கல், அவ்வளவுதான். இது உங்களுக்கு கொஞ்சம் வேற யாருக்கும் டவுட் இருக்கா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இந்த பில டவுட் இல்லைன்னா அடுத்தது ஒன்னே ஒன்று மட்டும், சி மட்டும், ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும். ஓகே. அடுத்தது என்ன கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல, how high can the cost per unit in group replacement be to make a preference for individual replacement? இப்போ நமக்கு இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும் அப்படின்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கணும்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். இண்டிவிஜுவல் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரணும் அப்படின்னா குரூப் ரீப்ளேஸ்மெண்ட்டோட காஸ்ட் வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கணும்? இப்போ ஒரு ரூபா நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ₹1 இல்லை, அந்த வேல்யூ வந்து இந்த மாதிரி கே மாதிரி வேற ஏதாவது வேரியபிள் வச்சுக்கோங்க.